வணக்கம். இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து எல்லாருமே சயின்ஸ தழுவி தான் வந்து நம்மளால ஆன்மீகத்த பார்க்க முடியும்னு சொல்லிட்டு, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி அப்படின்னா வந்து இந்த உங்களோட வைப்ரேஷன உயர்த்திக்கோங்க. அப்போ வந்து நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீங்க வந்து லோ வைப்ரன்சில இருக்கீங்களா? ஹை வைப்ரன்சில இருக்கீங்களான்னு பாருங்க. நீங்க வந்து ஒரு பொருள் வேணும்னா அதோட வைப்ரன்சிக்கு நீங்க போனா தான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத பேஸ் பண்ணி தான் எல்ஓஏ அந்த மாரி வந்து இன்னும் பல அட்வான்ஸ்டான கான்செப்ட்ஸ் வந்து பேசுறாங்க. ஸோ வந்து இப்போ உண்மையாலே இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது 100% ஆன்மீகத்தோட ஒத்து வருமா? உண்மையாலே இந்த எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் அப்படிங்கிறது இந்த நம்மளோட சித்தர்கள் ஆன்மீகத்தோட ஒத்து போகுமா? அதே மாதிரி இதெல்லாம் உயர்த்துறது, தாழ்த்துறது, எனர்ஜிஸை ஹையர் பண்ணிக்கிறது, லோவர் பண்ணிக்கிறது, வைப்ரேஷனை ஹையர் பண்ணிக்கிறது, லோ பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உண்மையாலே இருக்குங்களா? ஓகே. இந்த ஞான சத் சங்கத்துக்கு உங்க எல்லாத்தையுமே வரவேற்கிறேன் முதல்ல. இந்த கேள்வி இப்போ கேட்டாரு பார்த்தீங்களா? இதை வச்சு தான் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே சுத்திட்டு இருக்கு. ஒரு காலத்துல கார்பரேட் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, சரிங்களா? இப்போ என்னவா இருக்கு அப்படின்னா வந்து மாடர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது சயின்ஸை பேஸ் பண்ணி போறோம் அப்படின்ட்டு. உங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு கேள்வி நான் முன்னாடி வைக்கிறேன். சோசியல் அப்படிங்கிற ஒரு பாடம் நமக்கு இருந்துச்சு, சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறது. அதுல தனித்தனியா ஒவ்வொன்றா பிரிப்பாங்க. அதுல ஹிஸ்ட்ரின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு, ஜியாகிரபி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஹிஸ்ட்ரியில நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா வந்து யார் யார் வந்தாங்க, என்னென்ன விஷயங்களை கட்டுமானம் செஞ்சாங்க, போர் நடந்தது, இதெல்லாம் படிச்சுட்டு விட்டுருவோம். ஜியாகிரபியில என்னென்ன படிப்போம் அப்படின்னா வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் லொகேஷன் எப்படி இருக்கு, எந்தெந்த இடங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத படிப்போம். சிவிக்ஸ்ன்னு ஒரு பாடம் இருந்துச்சு. அதில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா வந்து இந்த WHO என்ன, யுனெஸ்கோனா என்ன, வேர்ல்டு ஹெரிட்டேஜ்னா என்ன அப்படின்னு படிப்போம். ஆனா இது எல்லாமே எதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்கு கீழே வந்துச்சு. அப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க சோசியல் சயின்ஸ்ன்னு சொல்லுவீங்களா, இல்லை வேற என்னன்னு சொல்லுவீங்க? அதே தான் இங்கேயுமே. இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை விஷயமும் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறிவியல் தான். அறிவியல் அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவியலுக்குள்ள வந்து வேதித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும், பயாலஜி அப்படிங்கிற ஒரு உயிரியல், அதுல தாவரவியல், ஜூவாலஜி, இது எல்லாமே வரும், சரிங்களா? அதே சயின்ஸ்குள்ள தான் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று வரும், பிசிக்ஸ்ன்னு ஒன்று வரும், பாட்டனின்னு வரும், ஜூவாலஜின்னு வரும். இது எல்லாமே அதுக்குள்ளதான் வருது. இதை தனித்தனியா எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. பாட்டனி தாவரங்கள் இதை பத்தி படிக்கிறது, அப்படி ஜூவாலஜி அப்படின்னா வந்து அனிமல்ஸ் அதெல்லாம் இருக்க மாதிரி, கெமிஸ்ட்ரி அப்படின்னா வந்து ரசங்களை வச்சு படிக்கிறது, பிசிக்ஸ் அப்படின்னா இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம்? சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதே மாதிரிதான் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே இயங்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவியலின் கீழே தான், சரிங்களா? அறிவியல் அப்படின்னா என்னங்கிறத நீங்களே பிரிச்சு பார்த்து பொருள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ அதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸை தான் இன்னைக்கு எடுத்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த அறிவியல் எதுக்குள்ள இயங்குது அப்படின்னா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இயங்குது. ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இயங்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, உண்மையாலுமே அதுதான். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை நமக்கு முதல் சொல்லி கொடுத்தது யாருன்னு யோசிச்சு பாருங்க. எது நமக்கு சொல்லி கொடுத்தது? அதுக்கு பேரு தான் ஆன்மீகம். இன்னைக்கு ஆன்மீகம் அப்படின்னா கோயிலுக்கு போறேன், பூஜை பண்றேன், பூ வாங்கி கொடுக்குறேன், சாம்பிராணி காட்டுறேன், ஊதுபத்தி காட்டுறேன், கற்பூரம் வைக்கிறேன், பிரசாதம் வைக்கிறேன், இதுதான் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஆன்மீகம். ஆனா உண்மையான ஆன்மீகம் இது இல்லை. திருக்குறள் மிகப்பெரிய ஒரு அறிவியல் ஆன்மீகம், திருவாசகம் மிகப்பெரிய அறிவியல் ஆன்மீகம், திருவருட்பா மிகப்பெரிய அறிவியல் ஆன்மீகம், சித்தர்களோட பாடல்கள் மிகப்பெரிய அறிவியல் ஆன்மீகம். இதெல்லாம் தான் உண்மையான ஆன்மீகம். சிவபெருமானோட திருவிளையாடல்கள் இது உண்மையான அறிவியல் ஆன்மீகம். ஆழ்வார்களோட கதைகள், நாயன்மார்களோட கதைகள், இதெல்லாம் தான் உண்மையான அறிவியல் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்துக்குள்ள அவங்க முக்கியமா எல்லா விஷயத்தையும் தொன்று தொட்டு எல்லாத்தையுமே தொட்டுட்டு தான் போயிருப்பாங்க. ஒரு விஷயத்தை திடீர்னு படைக்கிறதாகட்டும், அழிக்கிறதாகட்டும், ஒரு விதத்தை வேதிக்கிறதாகட்டும். வள்ளலார் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அவரோட ஞான சபை கட்டுறதுக்கு அந்த ஒரு பெரிய குண்டால இருக்கிற அந்த நீரை வந்து தங்கமா மாற்றினார். ரசவாதம், ஆல்கமி, அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சரிங்களா? அதே மாதிரி நாயன்மார்கள்லயும் சரி, நால்வர்களையும் சரி, தீர்க்கவே முடியாத நோய்களை தீர்த்தாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு டாக்டரா செயல்பட்டு இருக்காங்க. அறிவியலால இன்னைக்குதான் வந்து அறிவியல் முதல்ல என்ன சொல்லிச்சு, உலகம் தட்டையானதுச்சு, அப்புறம் உருண்டையானதுச்சு. இது என்னைக்கோ திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த இடத்துல அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? ஒரு நிலப்பரப்பு எப்படி இருக்கு, ஒரு ஜியாகிரபி எப்படி இருக்குங்கிற விஷயத்த அவர் வந்து கொண்டு வந்து காட்டிட்டு போயிருக்காரு. ஒவ்வொரு தாவரங்களோட தன்மை என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகும், என்னென்ன மூலிகைகள் என்னென்ன இதுங்கிறது தன்வந்திரி சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த இடத்துல பாட்டனி, ஜூவாலஜி வருது.
ஒரு ஒரு இடத்துல ஒரு புவியீர்ப்பு விசைனா என்ன, இந்த உலகம் எப்படி இயங்குது, இந்த உலகத்தை தாங்கி பிடிக்கிறது என்ன, எல்லாரும் அந்த காலத்துல ஏதோ ஒரு பாம்பு கீழன்னு தாங்கி பிடிக்குதும்பாங்க. ஆனா அது என்ன அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை இன்னைக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது எங்க இருந்து வருது? இதெல்லாம் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல இதெல்லாம் வருது இல்லையா? ஸோ அப்போ ஆன்மீகத்துக்குள்ள என்ன இல்லைங்கிறீங்க நீங்க? இன்னைக்கு ஏன் ஆன்மீகம் வெற்றி அடைய மாட்டேங்குது அப்படின்னா, முக்கியமான ஒரே விஷயம், நீங்க எல்லாத்தையும் அறிவியலா பாக்குறீங்க, எல்லாத்தையும் ஆன்மீகமா பாருங்க. ஆன்மீகம் அப்படின்னா மூடத்தனமோ கேளிக்கை நிறைந்த விஷயமோ சும்மா தற்பிரமையோ அங்க போறேன் இங்க போறேன், இது ஆன்மீகமே கிடையாது. உங்க உடலுக்குள்ள நடக்கிற ஒரு ஒரு விஷயங்களும் அணு முதல் அண்டம் வரை என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதா உண்மையான ஆன்மீகம். அதுக்குள்ளேயே எல்லா சாப்டருமே முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் வேலிடேஷன்னா சயின்ஸ் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதனால அது வளர்ந்த வரைக்கும் தான் வேலிடேஷன் தர முடியும். அதை தாண்டி இருக்க விஷயங்களுக்கு வேலிடேஷன் தர முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அறிவியலால ஒரு உயிரை உருவாக்கவே முடியலையே. ஏன் உருவாக்க முடியல? சத்தியமா முடியாது என்னைக்குமே. அது இறைவனோட படைப்புல இருக்க விஷயம். அது ஒரு நாள் முடியும். என்னைக்கு அது முடியும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சமே மாறி அறிவியல் இந்த ஆன்மீகம் இன்னும் அட்வான்ஸா அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது, மனிதனோட மூளை அடுத்தடுத்த பரிணாமத்தை எட்டும் போது அன்னைக்கு அவனால் உயிரை படைக்க முடியும். நம்ம பழைய புராண கதைகள் எல்லாம் கேட்டிருப்போம்ல, ஒரு கும்பத்துல இருந்து வெளியே வந்தாரு, அந்த இடத்துல இருந்து இப்படி எல்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டெஸ்ட் டியூபு, இந்த IVF இதெல்லாமே இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி விஷயங்களையுமே அந்த இடத்துல வந்து அட்வான்ஸ் லெவல்ஸை சொல்லிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களை நம்ம தலைக்குள்ள நடக்கிற விஷயங்களை வச்சு சிலர் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்க பேசுறீங்க சூப்பர் கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்டு, சூப்பர் கான்சியஸ் மைண்ட், என்னென்னமோ பேசுறீங்க. இது எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து சப்கான்சியஸ்குள்ள போங்கன்னு இதுக்கு எத்தனையோ விதமான மெடிடேஷன் டெக்னிக், இதுக்கு எத்தனையோ கிளாஸஸ், இதுக்கு கேட்டா சோ கால்டு மாஸ்டர்ஸ்ன்னு வேற பேரு. ஆனா ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்குலாம். அவன் சூப்பர் கான்சியஸை தாண்டி உள்ளுக்குள்ள என்னென்னமோ கான்சியஸ்னஸ்குள்ள போயிட்டு இருந்திருக்கிறான் அந்த காலத்துல. அதுக்கெல்லாம் அப்ப என்ன பேர் வைக்கலாம்? இன்ஃபைனைட் கான்சியஸ்னஸ்குள்ள போயிட்டானுங்க அந்த காலத்துல எல்லாரும். அந்த இன்ஃபைனைட் கான்சியஸ்னஸ்குள்ள வந்து இழுத்து உங்களுக்கு கொடுத்தது தான் இத்தனை பொக்கிஷமும் ரகசியமும். இதெல்லாம் ஏன் படிச்சா புரியல அப்படின்னா, அந்த அளவுக்கு நமக்கு போதிய அவேர்னஸ் இல்லை, போதிய அறிவு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இது என்னைக்கு நமக்கு வருதோ அன்னைக்கு இது எல்லாமே விளங்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 வார்த்தை என்ன அப்படின்னா, எனர்ஜி, வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி. இதுல வந்து இன்னும் புதுசா தினசா காமெடி, லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன், லா ஆஃப் ஃப்ரீக்குவன்சி, என்னென்னமோ பேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து யாருக்காவது வேலை செஞ்சிருக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிஜமா வேலையே செய்யாது. இதெல்லாமே மோஸ்ட்லி 90% இதெல்லாம் வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நீங்க தப்பு தப்பா பயன்படுத்துறீங்க. கண்ணை மூடி விசுவலைஸ் பண்ணு, இமேஜின் பண்ணு, மனசு அதுக்காக கொடுக்கப்பட்டதே கிடையாது. அதை நீங்க தப்பா பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி வேலை செய்யும்? சும்மா வைப்ரேஷனை ஜாஸ்தி படுத்துங்க. வைப்ரேஷனை நீங்க என்ன போனா ஆனா வைப்ரேட்டர் மோட்ல உட்காந்து ஆடிட்டு இருக்கிறதுக்கு? நேரமும் வைப்ரேஷன்னா யாரு வைப்ரேட் ஆயிட்டு இருக்கிறாங்க? என்ன வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு முதல்ல? இங்க என்ன ரெசனன்ஸ் இருக்குங்க? வைப்ரேஷன். ஆமா, உடம்பு சில விஷயங்களை வெளியே எமிட் பண்ணும், சிலதை உள்ள இழுத்துக்கும், அவ்வளவுதான். அதோட விட்டுறணும். அதை விட்டுட்டு சும்மா ஃபோக்கஸ் ஆன் யுவர் வைப்ரேஷன் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ண போறீங்க? அது உடனே ஃப்ரீக்குவன்சினா முதல்ல அது எப்படி இருக்குன்னே தெரியாது. அதில் வந்து ஃபார் டீப் மெடிடேஷன் 962 ஹெர்ட்ஸ், 432 ஹெர்ட்ஸ், 144 ஹெர்ட்ஸ், என்னது இதெல்லாம்? இதை வந்து நீங்க பார்த்து உடனே அதை போட்டு கண்ணை மூடி உட்காந்தீங்கன்னா உங்க பிரெயின் வேவ்ஸ் உடனே வந்து ஆக்டிவேட் ஆகுமா? இவங்க அப்படியே வந்து பரமானத நிலைக்கு போயிடுவாங்களாம். அதெல்லாம் நீங்களா உங்க மைண்டு கிரியேட் பண்ணிக்கிற ஒரு இல்யூஷன் ட்ராப். அந்த காலத்துல என்னத்தை யூஸ் பண்ணாங்க? வரீங்க, என் கிளாஸஸ் ஜாயின் பண்றீங்க, கிளாஸஸ்லயே இருக்கீங்க, டெக்னிக்ஸ் எல்லாம் பண்றீங்க, என்ன ஃப்ரீக்குவன்சி என்ன எதுன்னு தெரியாது, ஆனா எல்லாம் இழுத்துட்டு போகுது இல்ல மேல. ஆராய்ச்சி பண்ணலாம், தப்பே கிடையாது. என்னைக்கு நீங்க முதிர்ந்த நிலைக்கு வரீங்களோ அதுக்கப்புறம் நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம். இப்ப ஒரு விஷயத்த பத்தி இப்ப நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னா முதல்ல படிக்கணும், அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் முழுசா இல்லைனாலும் ஒரு 3/4 தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு புரியும் என்ன நடக்குதுன்னு. நான் படிக்கவே ஒன்றும் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி நான் ஆராய்ச்சிக்குள்ள R&Dக்குள்ள போயிட்டேன்னா உங்களுக்கு எப்படி எல்லாம் புரியும்? இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்றீங்கன்னா இந்த மடத்தனமான வேலையை தான் பண்றீங்க. ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது. ஆன்மீகத்தை பத்தின ஒரு துளி புரிதல் இல்லாம ஆன்மீகத்தை ஆராய்ச்சி பண்றேன்னு வாழ்க்கைக்கு எடுத்துட்டு இருக்கீங்க. சும்மா பாக்குற இடத்துல எல்லாம் உடனே வந்து கல்கி இஸ் கம்மிங், நியூ ஏஜ் இஸ் பார்ன்,
வி ஆர் இன்டு அக்வேரியஸ் ஏஜ். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சக்கராஸ், இந்த கலர்ஸு என்னன்னே தெரியாது. முதல்ல நீங்கள் பார்த்தீங்களா அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு? பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்கு ஆராய்ச்சின்னு நான் கேட்குறேன். முதல்ல பார்க்கறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பாருங்க. உடனே வந்துட்டு இவங்க அந்த மாதிரி சொல்றாங்களே அது உண்மையா இருக்குமா, இல்லை இவங்க இப்படி சொல்றாங்களே இது உண்மையா இருக்குமா? ஒவ்வொருத்தரோட சேனல்ல ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கண்ட மெனிக ஆன்மீக சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்க. எதுக்கு அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? இத்தனை இன்ஃபர்மேஷனை குப்பையாட்ட வாங்கி என்ன பண்ண போறீங்க வாழ்க்கையில்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இதை பார்க்கவே உங்களுக்கு வந்து பதிலே இருக்காது. யோசிக்க மட்டும்தான் செய்வீங்க. யோசிச்சா கூட அதுக்கு பதில் வராது. ஏன்னா அதுதான் உண்மை. நல்லா ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஆன்மீகம் ஆராய்ச்சி செய்வதற்கான இடம் கிடையாது. உங்க உடல் தான் ஆராய்ச்சி கூடம், உங்க மனம் தான் ஆராய்ச்சி கூடம், உங்க உயிர் ஆன்மாவை நீங்க என்ன வேணாலும் பரிசோதனைக்கு உட்படுத்துங்க. ஆன்மீகத்தை நீங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணுவீங்கன்னு நான் கேட்கறேன். அதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதி இந்த சென்ஸ் எந்த அளவுக்கு நம்மளோட அறிவு நிலை முதிர்ச்சி பெற்றிருக்கு அதை ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு? சும்மா வைப்ரேஷன்ங்கிறீங்களே, கொஞ்சம் ஓப்பனா சொல்லுங்க. அந்த வைப்ரேஷனுங்கிற விஷயத்த ஒரு மிஷின் இல்லாம உங்களால வந்து மெஷர் பண்ண முடியுதா? கேவலம் ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். அதை ஒரு மிஷின் டூல் இல்லாம உங்களால வந்து மெஷர் பண்ண முடியுதா இன்னைக்கு வரைக்கும்? முடியவே முடியாது உங்களாலாம். ஏன் முடியாது? ஏன்னா அந்த அளவுக்கு பக்குவமே இல்லையே. ஆன்மீகத்தை ஒழுங்கா புரிஞ்சிருந்தா என்னதுக்கு ஒருத்தனை பார்த்தோன்னே தெரியும் அவன் என்ன மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிறது. கேட்குறீங்களா நீங்க எப்படி நீங்க வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்க? நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தெரியுது? எப்படி வந்து இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றீங்க? எப்படி ரெமடி சொல்றீங்க? எப்படி சொன்னா இதெல்லாம் நடக்குது? எப்படி அதை பண்றீங்க இதை பண்றீங்கன்னு என்கிட்ட எல்லாரும் கேட்குறீங்களா? அதுக்கு காரணம் நான் ஆன்மீகத்தை ஆராய்ச்சி பண்ண வரல. நான் ஆன்மீகத்தை எனக்குள்ள அனுபவிக்க வந்திருக்கேன். நான் என்னோட அனுபவமா சத்தியமா மாத்திக்க வந்திருக்கேன். அதனால எல்லாமே நடக்குது. நீங்க ஆராய்ச்சி மட்டும்தான் எப்படி இது நடக்குது, எப்படி அது நடக்குது, இதெல்லாம் நான் யோசிச்சதே இல்லை முன்னாடி. நடக்கிறது நடக்கட்டும், நம்ம செய்யற வேலையை செய்யணும் உள்ள உருளை இறங்கிட்டேன். இறங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தெளிவான ஒரு தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறமா நான் அப்பவும் கேட்க கிடையாது எப்படி நடக்குது. அதுக்கப்புறம் இவங்களா எனக்கு மேலவர்கள் ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுனா இது எப்படி நடக்கும், அதுனா அது எப்படி நடக்கும், உடம்பு சூடாகுதுன்னா ஏன் சூடாகுது, எதனால சூடாகுது, எந்த இடத்துல எதை நீ வச்ச. இன்னைக்கு இருந்து எல்லாம் பேசுறாங்க இல்லையா, என்னது வேகஸ்னு இருக்குது உடம்புக்குள்ள, தலாமஸ் இருக்கு, ஐப்போ தலாமஸ் இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து கார்டெக்ஸ்ல அங்க வேலை நடக்குது, நியூரோ டிரான்ஸ்மிட் ஆகுது, நியூரோ ஸ்பார்க் ஆகுது. இதெல்லாம் பாத்தீங்களா நீங்க முதல்ல கண்ணில் உள்ள நடக்குதா இல்லையான்னு? யாரோ ஒரு டாக்டர் கஷ்டப்பட்டு அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு கண்டுபிடிச்சி எழுதி அவர் ப்ரூஃப் கொடுத்து இந்த அப்பா இதுதான் வச்சுட்டு போயிருப்பாரு. அதை திருடி எடுத்துட்டு வந்து, இதுக்கு ஆக்சுவலி அதுதான் பேர் சொல்லலாம், அறிவு திருட்டுன்னு சொல்லலாம். திருடி எடுத்துட்டு வந்துட்டு இதை வச்சுட்டு என்னமோ வந்து அது அப்படி நடக்குது, தலாமஸ்குள்ள போய் உட்காருங்க, ஐப்போ தலாமஸை ஆக்டிவேட் பண்ணுங்க, பின்னாடிதான் அது இருக்கு இது இருக்கு, முன்னாடிதான் இது இருக்கு. பீனியல் கிளாண்டின் இருக்கிறதுலே கேளிக்கையான கேவலமான விஷயம் இன்னைக்கு வரைக்கும் பீனியல் கிளாண்டுங்கிற ஒரு விஷயம் தான். சத்தியமும் உங்க எல்லாத்துக்குமே தெரியுமா பீனியல் கிளாண்ட்ல தான் வந்து எல்லாமே நடக்குது அப்படின்ட்டுன்னு? பிட்யூட்டரி கிளாண்டு தான் எல்லாமே பண்ணுது, பீனியல் கிளாண்டு தான் இது வரைக்கும். எந்த அனுபவத்தில் நீங்க உணர்ந்திருக்கீங்க? முதல்ல உங்க பீனியல் கிளாண்டை நீங்க பார்த்துருக்கீங்களா உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு? வெளியே நான் வந்து போட்டோவை பாக்குறீங்களா? அதை கேட்க கிடையாது. கண்ணு முன்னாடி கண்ணை மூடி உட்காந்தாலே உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் ஸ்கேன் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். இது சத்தியமான உண்மை. நானும் பார்த்துருக்கேன், என் ஸ்டூடெண்ட்ஸ்ல சிலரையும் பார்க்க வச்சிருக்கேன். அதனால நான் தைரியமா பேசுவேன். உங்க ஸ்பைனல் கார்டு எப்படி இருக்குன்னு தெரியும், உங்களோட ஸ்கல் எப்படி இருக்குன்னு தெரியும். கண்ணுல ரெட்டினா இருக்கு இல்லையா, அந்த உள்ளுக்குள்ள அந்த இது எத்தனை நரம்பு உள்ள அது கனெக்ட் ஆகுதுங்கிற வரைக்கும் கண்ணு முன்னாடி காட்டிட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். நான் ஓப்பனா சொல்லுவேன் இந்த இடத்துல. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் சிலதை பார்த்துருக்காங்க. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் காட்டுவேன் இவங்க பார்த்தாங்களா இல்லையான்ட்டுன்னு. அதெல்லாம் பார்க்காம உட்காந்துட்டு 2 வருஷம் 3 வருஷம் எவங்கிட்டயோ யார்கிட்டயோ போய் ப்ராக்டிஸ் எடுக்கிறது. அவர் வந்து 4 விஷயத்தை எங்கேயாவது புக்ல இருந்து எடுத்து வச்சிருப்பாரு. அதை வந்து படிச்சு இதெல்லாம் இப்படி தான்ப்பா தம்பி நடக்குதுன்னு சொன்னா உடனே அதை வாங்கிட்டு வந்து ஆன்மீகத்திலேயே இதான் புரட்சி செய்ய வந்தாரு, நானும் அடுத்து புரட்சி செய்ய போறேன், புளியோதரை செய்ய போறேன்னு வந்து உட்காந்துட்டு 3 வருஷத்துல என்ன தெரிஞ்சுக்க முடியும்? இதுக்கு மட்டும் பதில் நீங்களே யோசிங்க. நான் பேசுறது கேட்கறதுக்கு வந்து உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கலாம், இல்லை ஈகோ ட்ரிகரிங்கா இருக்கலாம், என்ன பேசுறாங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. வந்த ஒரு 2 மாசத்துலயே எதுவுமே சொல்லித்தரல இன்னொரு குரூப் கிளம்பும். 2 மாசத்துல என்ன கத்துக்க முடியும்? ஸ்கூலிங்கே வந்து 12 வருஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் படிச்சிங்க. அதுக்கப்புறம் அது பத்தாதுன்னு ஒரு 3-4 வருஷம் காலேஜ் போனீங்க. இன்னும் அதுவும் பத்தாதுன்னு எக்ஸ்ட்ரா கோர்சஸ் பண்ணீங்க. அதுவும் பத்தாதுன்னு சிலது PhD வரைக்கும் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில வந்து 20-30 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனா உங்களை பத்தி உண்மையான கல்வியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களால வந்து கொஞ்ச நாள் கொடுக்க முடியாது. ஒரே நாள்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா என்ன? நான் கேட்கறேன். இப்படிலாம் நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா என்னைக்கும் என்ன துரத்தி விட்டுருப்பாங்க இதுக்குள்ள இருந்து. என்ன மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே தான். இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமும் பொறுமையும் எவ்வளவு தேவை அப்படின்னா,
அவ்வளோ தேவை. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. சரி, மானிடரா பிறந்தாச்சு. கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது. சரி, ஓகே, அப்படியே பிறந்துட்டோம். தானமும் தவமும் செய்தல் அதை விட அரிது. தானம் செஞ்சிடுறீங்க, ஆனா என்ன தானம் செய்யறோம்னு தெரியாம செய்யறீங்க. சரிங்களா, அது கூட விட்டுருங்க. தவம் செய்தல் அது எங்க இருந்து வரும்? அதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும் தெரியுங்களா? தவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போறக்கு முதல்ல உங்களால தியானம் செய்ய முடியுதான்னு யோசிங்க எல்லாரும். நான் கண்ணை மூடி உட்காடுறேன் 15 நிமிஷம். கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா யாருக்குமே? 10 நிமிஷம் நான் தியானத்துல உட்காடுறேன்ப்பா. எதையாவது இருந்தா நீங்களே உங்களை எடுத்து அடிச்சுக்காங்க. நிஜமா சீரியஸா ஓப்பனா நான் இதுதான் வந்து பேச முடியும். நான் வந்து மற்றவங்க மாதிரி எனக்கு பாலிஷா பேசலாம் வராது. உண்மையா தான் பேச முடியும். இவங்க வந்து வாழ்க்கையில எல்லாத்துக்கும் அவ்வளோ நேரம் வந்து ஒதுக்குவாங்களாமா. வாழ்க்கையில வந்து தூங்குறதுக்கு வந்து 8 மணி நேரம் கொடுப்பாங்களாம். சாப்பிட்றதுக்கு 3 வேளை கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்களாம். குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் பொறுமையா குளிப்பாங்களாம். உடம்புல அழுக்கு இருக்கக்கூடாதான். அதுக்கு பல ஃப்ரேக்ரன்ஸ் போடுவாங்களாம். நல்ல ட்ரெஸ் எடுப்பாங்களாமா. நல்ல ஊர் சுத்துவாங்களாமா. பாக்குறவங்க கூட நல்லா பேசி நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்களாம். இவங்க பேரு கெட்டக்கூடாதுன்னு நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுவாங்களாம். வேலைக்கு போவாங்களாம். காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா காசு தேவைதான். அருள் இல்லா இருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லா இவ்வுலகம் இல்லைங்கும் போது பொருள் சேர்க்கறதுக்கு மட்டும் ஓடி வாழ்க்கை பூரா சேர்ப்பாங்களாமா. அருள் சேர்க்கணும்னா மட்டும் வலிக்குது எல்லாத்துக்கும் இல்லையா? 10 நிமிஷம் தியானத்துக்கு அசிங்கமா இல்லை யாருக்குமே? 10 நிமிஷம் உட்காந்து என்ன பண்ண போறீங்க எல்லாருமே? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு விரலோட நகத்தை கூட உங்களால பிடுங்க முடியாது அந்த மாதிரி உட்காந்தீங்கன்னா. கேட்டா வந்து எனக்கு ஒண்ணுமே வந்து எதுவுமே வரல. எப்படி வரும்? ஒண்ணுமே வராது உங்களுக்கெல்லாம். எத்தனை வருஷம் நீங்க 10 நிமிஷம் உட்காந்தாலும் ஒண்ணுமே வராது. சரிங்க, சரி 10 நிமிஷம் உட்காடுறீங்க, ரைட், விடுங்க. இந்த 10 நிமிஷமாவது ஒழுங்கா உட்காடுறீங்களா? உடம்புல அங்க சொரியுது, இங்க சொரியுது, கொசு கடிக்குது, தலையில என்னமோ ஆகுது, எங்க வீட்டுல கூப்பிடுறாங்க, வெளியே கூப்பிடுறாங்க, சத்தம் கேட்குது, கால் வருது, மெசேஜ் வருது. 10 நிமிஷம். இதை விட இன்னும் சிலர்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெறியா வரும். ஆனா நம்மளால எதுக்கு நமக்கு அப்படின்னு விட்டுருவோம். நம்ம இந்த நிலைக்கெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் என்னன்னா வந்து வெளியே சுத்திக்கிட்டே இருந்தேன்ப்பா, ரொம்ப பிஸியா இருந்தேன், நான் அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன், அதுவும் வேலை பிஸினால என்னால எதுவுமே பண்ண முடியல. ஆனாலும் எனக்கு வந்து இதெல்லாம் விட்டுறக்கூடாது. உங்களை யார் முதல்ல இருக்க சொன்னவங்க? நீங்க விட வேண்டாம், மேல இருக்கவங்க விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க மதிக்காம. ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இறைவனை அடையறதுக்கு செய்யாத செயல்கள் எல்லாமே குப்பையான செயல்கள் தான். நீங்க ராக்கெட்டு கூட விடுங்க மேல கொண்டு போய், இறைவனை தெரிஞ்சுக்க முடியலையா? இறைவன் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற தன்மையை புரிஞ்சுக்க முடியலையா? அது குப்பை தான். சீரியஸா சொல்றேன். நீங்க டாக்டர் வந்து எத்தனையோ பேர்த்து உயிரை காப்பாத்தலாம், சந்தோஷமான விஷயம்தான். பிறர் உயிரை காப்பாத்த தெரிஞ்ச உங்களுக்கு உங்க உயிரை காப்பாத்திக்க தெரியுதா? 2 மாத்திரை போட்டா உயிர் காப்பாற்றப்படுமா? முடியாதுல்ல. ஏன் வந்து டாக்டர்ஸை கடவுள்னு சொல்றோம் அப்படின்னா, கடவுளுக்கு அடுத்ததுன்னு அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்கன்னா, இன்னொருத்தரோட உயிர் போறத இவங்க காப்பாத்தி நிறுத்தி நீட்டி வைக்கிறாங்க. நல்ல விஷயம். உங்க உயிரை உங்களால நீட்டி வைக்க முடியுதா? நமக்கே நம்ம உயிரை எப்படி நீட்டணும்னு தெரியல, அப்புறம் எப்படி நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து பண்ண முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் கேட்கும்போது ட்ரிகர் ஆகலாம் உங்களுக்கு, தாராளமா ட்ரிகர் ஆகிக்கங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கமெண்ட் பாக்ஸ் என்ன வேணாலும் வந்து பேசுங்க. ஆனா இதுதான் உண்மை. இதை வந்து நம்மளால பேசாம பாலிஷா அமைதியா பேசிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் கிளாஸுக்கு வாங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. எதா இருந்தாலும் ஓப்பன் டு ஓப்பன், 1 to 1 தான் நான் பேசுவேன் எப்பவுமே. இதை இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல உடனே வந்து 4 பிரெயின் பார்ட்ஸோட பேர் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா வந்து ஆஹா அருமை அற்புதம். ஆன்மீகம்ங்கிறது வாழ்வியலா இருக்கணும். அந்த காலத்துல எல்லாராலையும் முடிஞ்சது அப்படின்னா அவங்க வாழ்வியலா வச்சிருந்தாங்க ஆன்மீகத்தை. நீங்க பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. பார்ட் டைம்லயும் ஒரு பார்ட்டா தான் அதை எடுத்து பண்றீங்க எல்லாருமே. இதுல வந்து கேட்டா வந்து எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், சும்மா யூடியூப்ல கண்ட இதுக்கு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சவங்கள வீடியோ போட்டாங்க, அதை பார்த்துட்டா நீங்க தெளிவாயிருவீங்களா? நான் அங்க போயிருக்கேன், இங்க போயிருக்கேன், அந்த இதை கேட்டிருக்கேன், இந்த இதை கேட்டிருக்கேன். என்ன கேட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு வெள்ளையான முடியை திருப்பி கருப்பாக்க முடியுதா நம்மளாலன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 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 20 நாள் ஃப்ராக்சர் ஆன கையோட உங்களால சுத்த முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. இல்ல எதனா மாத்தி அமைக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தனோட உடம்புல இருக்கிற நோயை ஒருத்தனோடதுல உங்களுக்குள்ளேயே இருக்கிறத உங்களால தீர்த்துக்க முடியுதான்னு பாருங்க. சத்தியமா முடியாதுல்ல. இதுல கேட்டா வந்து கிளாஸ் எடுக்க வரேன்னு சொல்லி ஒரு சிலர்லாம் வந்து காமெடி பண்ணுவாங்க. பண்ணிட்டு கர்ம வினையினால வீடியோ டெலீட் ஆயிருச்சு, கர்ம வினையினால சேனல் தூக்கிட்டாங்க, கர்ம வினையினால நான் எடுக்க போறது இல்லை. ஆமா, ஒருத்தனோட உண்மையான ஆன்மீகத்தை ஒருத்தனுக்கு நீ வந்து கொடுக்குற அப்படின்னா வாழ்க்கையில அவனோட வினையை வாங்கணுங்கிறது இன்னொருத்தனோட விதி. அதை யாராலையுமே மாற்ற முடியாது. அப்போ அதை வாங்குற அளவுக்கு உனக்கு சக்தியும் திறமையும் இருந்துச்சு அப்படின்னா நீ வரணும். நிஜமா வரக்கூடாது. இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாரும் பண்ற ஆர்வ கோளாறு வேலை இதுதான். இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்காங்க அப்படின்னா அடுத்த ஒரு இடத்துல ஃப்ரீ அப்படின்னா ஒரே ஓட்டம் இங்க இருந்து போய் அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வரேன் போனேன், இங்க என்ன இருக்குன்னு இதை வந்து நம்மகிட்டே சொல்லுவாங்க. அங்க போனஞ்சி ஒரு ஃப்ரீ கிளாஸ்ன்னு போனேன், அங்க போனா ஒண்ணுமே சொல்லி தரல. எதுக்கு நீ போற? முதல்ல உனக்கு ஒரு இடத்துல எல்லாமே கிடைக்குதுன்னா அங்கேயே இருந்து தெரிஞ்சுக்கணும். இல்ல மொத்தமா வெளியே போயிடணும். மாத்தி மாத்தி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சு 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 போனா என்ன நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது. இது எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வான பதிவு. இதை திருந்துறவங்க திருந்திக்கங்க. இல்ல நான் மறுபடியும் அதே வேலையை தான் பண்ணுவேன்னா தாராளமா நீங்க பண்ணலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கப்புறம் போற டைம் ரொம்ப 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 என்ன ஆகும்னா இருக்கப்பட்டுக்கிட்டே தான் போகும். இதுக்கப்புறமும் நீங்க உட்காந்து 10 நிமிஷம் நான் தியானம் பண்றேன், 5 நிமிஷம் பண்றேன்னா சத்தியமா வேலையே நடக்காது. என்னைக்கு யார் இறந்து போவாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு தான் இருக்கும் இதுக்கப்புறம் போற டைம் எல்லாமே. அவரு பார்த்துப்பாரு, இவரு பார்த்துப்பாரு, அவரோட இது கீழே இருக்க, இவரோட கீழே இருக்க, எல்லாம் சரிதான். ஆனா மேல கணக்கு போடுறதுக்குன்னு ஒரு நேரம் வந்தா அவங்க வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க இந்த இடத்துல. அதுதான் விதி, அதுதான் நல்லதும் கூட. சரிங்களா? எத்தனை குருமார்கள் இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய ஆளாவே இருந்தாலும், எத்தனையோ பேர் அகத்தியர் என்ன பார்த்துப்பாரு, போகர் என்ன பார்த்துப்பாரு, பாபாஜி என்ன பார்த்துப்பாருன்னு ஒரு குரூப் தனியா, இல்ல இந்த சித்தர் என்ன பார்த்துப்பாரு, அவர் என்ன பார்த்துப்பாரு, என் குருஜி இருக்காரு என்ன பார்த்துப்பாரு. ஏன் பார்த்துக்கணும் உங்களெல்லாம் முதல்ல? அப்படி நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பண்ணவங்களுக்கு சத்தியமா அவங்க கூட இருந்து எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதை நாங்களே வந்து நிறைய இடத்துல பண்ணுவோம். பண்ணாதவங்களை எதுக்கு பார்த்துக்கணும்னு கேட்கறேன். ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. ஒரு பயிற்சி பண்ண சொன்னா குறைஞ்சது அட்லீஸ்ட் பேர் மினிமம் சரி ஓகே அப்படின்னு வாயில வரக்கே ஒரு 1.5 மணி நேரம் நீங்க உட்காந்து பண்ணணும். பண்றீங்களா? 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதை கேட்டா நான் வந்து ஆன்மீகத்துல இருக்கேன், எங்க வீட்டுல கண்ண வந்து திட்டுறாங்கன்னு வேற ஒரு இது வேற. எல்லாம் பெருமைப்பட்டுக்காதீங்க. நீங்களாம் கூசி நாணணும் இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே. அப்ப நான் என்னதான் பண்றேன்? இதுல வந்து நான் தியானத்துல உட்காடுறேன், எனக்கு நிறைய தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. நீங்க தியானத்துக்குள்ளேயே போகலையே. முதல்ல போனாதானே முதல்ல உங்களுக்கு தெரியும் அந்த நிலை எப்படி இருக்குன்னு. அதுக்குள்ளேயே அதாவது ஸ்கூலுக்கு வெளியே நின்றுருக்கீங்க, ஸ்கூலை பார்த்து ஸ்கூல் எவ்வளோ பெருசா இருக்கு நல்லா இருக்குன்னு பாத்துருக்கீங்க. ஸ்கூலுக்குள்ள காலை வச்சு உள்ள போய் உட்காந்தாதானே அங்க என்ன பாடம் இருக்குன்னு தெரியும். அதுக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்கூல் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா நீங்க எல்லாருமே அப்படித்தான் இருக்கீங்க இன்னைக்கு. தியானம் அப்படிங்கிறது ஒரு நிலை. அந்த நிலை வந்து உங்களுக்கு நிகழணும். நீங்களால தியானத்தை வர வச்சுக்க முடியாது, அதுவா வரணும். அதுக்கு நீங்க தயார்படுத்துறீங்க. கண்ணை மூடி எதுக்கு உட்காடுறீங்க அப்படின்னா, கண்ணை திறந்து உட்காந்தாதான் கண்டதையும் பாக்குறீங்க கேட்குறீங்க, உள்ள போகுது, உங்களால அந்த நிலைக்குள்ள போக முடியலங்கிறதுக்காக சரின்னு சொல்லி சித்தர்கள் வகுத்துறதா கண்ணை மூடி உட்காரு பரவாயில்ல. நீ கண்ணை திறந்துதான் உன்னால எதுவும் பண்ண முடியல. கண்ணை மூடினா அடுத்து என்ன ஆகுது? அங்க அப்படியே பல விஷயங்கள் வந்து அப்படியே அலை பாயுது உங்களுக்குள்ள. அதனாவது உங்களுக்கு கண்ணை திறந்திருந்தாதான் பிரச்சனை. கண்ணை மூடினா இருக்கிற பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் எல்லாமே ஓடும். அவன்கிட்ட பேசிட்டேனா, இவன்கிட்ட பேசிட்டேனா, லைட் ஆஃப் பண்ணிட்டேனா, கேஸ் ஆஃப் பண்ணிட்டேனா, கதவை சாத்திட்டேனா, எங்க அம்மா வந்துருவாங்களா, அப்பா வந்துருவாங்களா, ஒய்ஃப் என்ன சொல்லுவா, ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவான், இந்த இடத்துல உட்காரலாமா, நம்பலாமா, இப்படியே ஒரு கூத்து போகும். இதுக்கே உங்களுக்கு 10 நிமிஷம் ஆயிருது. அதுக்குள்ள கை கால் வலிக்க ஆரம்பிச்சிடும், கை கால் குடைய ஆரம்பிச்சிடும், கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, முதுகு வலிக்குது, போதும் எந்திரிக்கிறேன். இதே தான் டெய்லியும் பண்றீங்க. அப்புறம் எப்படி வேலை செய்யும் எல்லாமே? ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கா முதல்ல உங்க எல்லாத்துக்கிட்டையுமே? யாருக்கிட்டையுமே கிடையாது. என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க, இதை நான் கண்டிப்பா அந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். கடந்த ஒரு 1.5 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 600 நாள் தாண்டி ஒரு நாள் கூட விடாம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரே ஒரு நாள் வந்து விட்டுட்டாங்க. அதுக்கு அவங்க எவ்வளவு சங்கடப்பட்டாங்க தெரியுமா? இப்படி இருக்கணும் கன்சிஸ்டன்சினா. சும்மா 7 நாள் பண்றேன், 2 நாள் பிரேக் எடுக்கிறேன், மறுபடியும் திருப்பி ஆரம்பிக்கிறேன். இதோட இன்னொன்னு கேவலமான ஒரு காரணம் சொல்லுவீங்க பாத்தீங்களா, இந்த பிரபஞ்சம் என்னை வந்து பயிற்சி பண்ணவே விட மாட்டேங்குது, நான் எப்படியாவது பண்ணணும்னு முயற்சி பண்றேன், எனக்கு எப்படியாவது பிளஸ் பண்ணுங்க. 8 நாள் மிதிதான் மிதிப்பாங்க வந்தாங்கன்னா. அவங்களோட அந்த மாதிரி இருக்கு. அவங்களோட கன்சிஸ்டன்சியோ ஸ்டேஜோ எங்க இருக்கு? உங்களை மாதிரி ஆட்களோட கன்சிஸ்டன்சி ஸ்டேஜஸ் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனாலதான் எந்த கிளாஸஸையும் ஓப்பனா டிஸ்க்ளோஸையும் நான் பண்றது இல்லை. தகுதி இல்லை யாருக்குமே அப்படிங்கிறத உண்மையான ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, நான் ஓப்பனா தான் பேசுவேன். ஒரு 300-400 நாளை தாண்டி கண்டினியூஸா ஒரு நாள் கூட விடாம டே அண்ட் நைட் ப்ராக்டிஸ் பண்ற ஒருத்தங்க ஒரு நாள் என்னால பண்ண முடியாம போயிடுச்சு ஹெல்த் இஷ்யூனால அப்படின்னு வந்து வருத்தப்படுறாங்க. இதுதான் டெடிகேஷன், இதுதான் உண்மையான. அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன வேணாலும் சொல்லி கொடுக்கலாம். அது எப்படி அது வந்து நிஜமாலுமே அதுதான் உண்மையான புண்ணியம். சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேடுறவனுக்கு சொல்லி கொடுக்காம இருக்காத, அதை மதிக்காதவனுக்கு போய் சொல்லி தராதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நாங்களும் பண்ணுவோம். சும்மா மற்ற எல்லாரும் மாதிரி வந்து எல்லா கிளாஸுக்கும் வந்து ஃபீஸை வாங்கிட்டு காசை இது பண்ணிட்டு ஒரு நாள் வந்துட்டு சும்மா வந்து ஜிமிக்ஸ் வேலை காட்டிட்டு பேசிட்டு வாவ் பயங்கரமா காட்டிட்டு போறதுக்கு இது ஆன்மீக கூடம் இங்கே கிடையாது. மகாரம் டோட்டலா வேற. சரிங்களா?
எல்லாரும் மாதிரியும் வந்து நானும் வந்து சும்மா அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு ஆட் ரன் பண்ணிட்டு கசன்னு என்னைக்கும் நாங்கள் வளர்ந்துட்டு போயிருக்கலாம் எங்ககிட்ட இருக்க டீமுக்கு. ஜெனராசிட்டி வேணும், ஒரு ஜென்யூன்னஸ் வேணும். வர ஆளுங்க ஒவ்வொருத்தரையுமே வந்து அப்படி பாலிஷ் பண்ணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பொறுமையாக போயிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையுமே. இதுல மறுபடியும் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் கேட்ட கேள்விக்குள்ள வருவோம் திருப்பியும். எனர்ஜி, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி இது எதையுமே பார்க்காதீங்க. முதல்ல உடனே வந்து இதை விட இன்னும் சில கூத்தெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு அந்த இடத்துக்கு போனாலே வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கு. முதல்ல எனர்ஜியில பாசிட்டிவ் நெகட்டிவ்னே ஒன்று இல்லைங்கிறது உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது. எவனோ ஒரு முட்டாள் சொல்லி வச்சுட்டு போனானாமா நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இருக்குன்னு. அந்த முட்டாள் சொன்னதை கேட்டு இந்த முட்டாள் கூட்டம் கேட்டுட்டு நீங்க முட்டாள்தனம் பண்ணுதாமா. இப்படிதான் இருக்கு நீங்க பண்றது எல்லாமே. ஒரு எனர்ஜியை இதனாலதான் வந்து ஒரு இந்த நார்மலா இருக்க சயின்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் உங்களை கேவலமாவும் ஏளனமாவும் ஆன்மீகத்தை வந்து கேலி கூத்தாகிறதுக்கு இதுதான் காரணம். சரிங்களா? இன்னும் கேலி கூத்து ஆக்குவாங்க. இப்ப புதுசா நிறைய பேர் கிளம்புறாங்க இல்லையா, உடனே வந்து பீனியல் கிளாண்ட்ல தான் அப்படி இருக்கு. பீனியல் கிளாண்டே இல்லாம இருக்கிற மனுஷங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்களாம் உயிர் வாழலையா? அவங்களுக்குலாம் என்னாச்சு? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நிஜமா பீனியல் கிளாண்ட் இல்லாம இருக்கவங்களா இருக்காங்க. கூகுள்ல போய் தேடி பாருங்க இருக்காங்களா இல்லையான்ட்டு. யோசிக்கணும்ல. இப்போ பீனியல் கிளாண்ட் தான் எல்லாமே அப்படின்னா பீனியல் கிளாண்ட் தான் எல்லாமேவா? கிடையாதே. ஆன்மீகம் எதை பத்தின விஷயம்? உங்களோட அதிசூக்ஷம சரீரத்துல செயல்படக்கூடிய விஷயம். அப்புறம் ஏன் வந்து ஆறாவை மெஷர் பண்றதுக்கு வந்து டூல்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க? கண்ணிலே பார்த்து மெஷர் பண்ண வேண்டியதா? நேக்கட் ஐஸ் இருக்குல்ல, நேக்ட் ஐஸ்க்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே என்னவா இருக்கும்னு நீங்க தான் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதெல்லாமே என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்ட்டுன்னு. அப்ப ஆன்மீகம் எங்க நடக்குது? மனம் எங்க இருக்கு? மனதை சரி பண்றேன்னா, ஆனா மனம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஸ்தூலமான விஷயமா இல்லையா வெளியே? அப்புறம் எப்படி அதை சரி பண்ணுவீங்க? போய் அதுக்கு என்ன மருந்து கொடுப்பீங்களா? அது என்ன வயிறா எரிஞ்சா ஜெலுசல் கொடுக்கறக்கோ, இல்லைன்னா வந்து உடம்பு சரியில்லைனா பேராசிட்டமால் போட்டு சரி பண்றக்கோ? அது வேற, அதோட பரிணாமமே வேற. அதை என்ன பண்ணுன்னு பாருங்க. எண்ணம் வருதுன்னா எண்ணத்தை எப்படி சரி பண்ண முடியும்? எண்ணம் வந்து ஒரு சூக்ஷம பொருள், அதை எப்படி சரி பண்ணுவீங்க? அதுக்கு சூக்ஷமமான ஒரு விஷயத்த கொடுத்தாதான் அது சரியாகும். சிந்திச்சு பாருங்க. இது எல்லாத்தையுமே, இது எல்லாமே சிந்தனை செய்யாம ஆன்மீகம் வரலன்னா எப்படி வரும்? அடிப்படையே தப்பா இருக்கே. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டீங்கன்னா பில்டிங் எத்தனை மாடி கட்டினாலும் நிற்கும். ஃபவுண்டேஷன் ஒழுங்கா போடுறக்கே இங்க முதல்ல சொல்லித்தரக்கு யாரும் இல்லை. ஒண்ணு சொல்லி தரவங்க இருந்தாலும் நீங்க தாங்கறதுக்கு ரெடியால ஓடிடுறீங்க எல்லா பக்கமும் வேற பக்கம். அப்புறம் எப்படி சரியாகும்? முதல்ல மனசு சுத்தமாகணும். உள்ளுக்குள்ள வந்து இறைவனை நோக்கின பயணத்துக்குள்ள போகணும்னா முதல்ல உடம்பு சுத்தமாகணும். சரிங்களா? உடம்பு சுத்தமாச்சுன்னா தான் உடம்பு வந்து ஒரு ஃபிளெக்சிபிளான ஃபீல் இருக்கும். அதை பண்ணா நான் வந்து நார்மலா ஜென்ரலா பேசுறேன். உடனே ஒரு சிலருக்கு திடீர்னு நடக்குது அது அப்படின்ட்டு வராதிங்க. அது எக்ஸப்ஷனல் கேஸ். அது வந்து விதி பயன் வினை பயன், அதை விட்டுருங்க. ரெண்டாவது மனசை வந்து சஞ்சலம் இல்லாம ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் உயிரை வந்து பலப்படுத்தணும். உயிரை பலப்படுத்துறத இத்தனை பயிற்சிகள் கொடுக்கறது. அதை முடிச்சதுக்கு அப்புறம்தான் ஆன்மான்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்பதான் அங்க போய் அதை தொட முடியும். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா வேலை நடக்காது. உடனே போறேன் நான் பீனியல் கிளாண்டுல கை வைக்கிறேன், குருஜி யாரோ வராரு, தலையில கையை வச்சு ஒரு அமுத்துறாரு, அவ்வளவுதான் ஓஹோ ஆகனா தலை வீங்கி தான் நான் நிறைய பேத்துக்கு பார்த்துருக்கேன். அதெல்லாம் நடக்காது. முதல்ல ஒரு உடம்புக்குள்ள ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா அதோட ரியாக்ஷன்ஸே வேற மாதிரி இருக்கும். அது என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு. அதுதான் உண்மையான ப்ராக்டிஸோட பவரே. அதை விட்டுட்டு சும்மா நான் வந்து அதை பண்றேன் இதை பண்றேன் ஆச்சா போச்சானா என்ன பண்ண முடியும்? சத்தியமா சொல்றேங்க, உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனையும் உங்களாலேயே பார்க்க முடியும். பொய்யெல்லாம் கிடையாது, ஃபேண்டசிலாம் கிடையாது, நிஜமா முடியும். அந்த அளவுக்கு மனுஷனுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. அந்த அளவுக்கு உங்களால வந்து உங்களோட மனதை வந்து ஒரு ஷார்ப்பான பாயிண்ட்டுக்குள்ள கூச்சிங்கன்னா அது பண்ண முடியாத வேலையே கிடையாது. நான் ப்ரூஃபோட தான் பேசுறேன், ப்ரூஃப் இல்லாமலாம் பேசுறது இல்லை. உங்களால உங்களையும் சரிப்படுத்திக்க முடியும், ஆப்போசிட்ல இருக்கவனையும் சரிப்படுத்த முடியும். அந்த மாதிரி நிலைகள் வாய்க்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து வருவோம். எனர்ஜினா என்ன, வைப்ரேஷன்னா என்ன, ஃப்ரீக்வன்சி அதுக்கப்புறம் தான் வேலை செய்யும். ரேடியோ வாங்கி வச்சுட்டு ரேடியோக்கு கரண்ட் கனெக்ஷனே கொடுக்காம வீட்டுக்குள்ள வந்து கரண்டே இல்லையாமா, ரேடியோக்குள்ள அத்தனை ஃப்ரீக்வன்சி இருக்காமா, ஆனால் ரேடியோ பாடவே மாட்டேங்குதாமா. ஏன்? கரண்டே இல்லையே அந்த வீட்டுக்குள்ள.
கரண்ட்டுங்கிறது உங்க ப்ராக்டிஸ், உங்களோட எனர்ஜி, உங்க உடம்புக்குள்ள வந்து அதை தாங்கறதுக்கு நீங்க தயார் நிலையா இருக்கீங்களான்னு பார்க்கணும். அது வந்தா மட்டும்தான் நீங்க எந்த பக்கம் ஃபர்ஸ்ட் கரண்ட் வரணும் உடம்புக்குள்ள. அப்பதான் இந்த ரேடியோ கர 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 கரன்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து எந்த ஃப்ரீக்குவன்சியோட பேர் தெரியணும், அதை எப்படி டியூன் பண்ணணும்னு தெரியணும். 93.5 92.6 101.4 இந்த மாதிரி அதோட ஃப்ரீக்குவன்சியை டியூன் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் அது வேலை செய்யும். அது வரைக்கும் அது வேலை செய்யாது. நீங்க ரேடியோ வாங்கி வச்சுக்க வேண்டியதான். நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு, சும்மா இருக்கு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாமே, அந்த அந்த இறைவன் அந்த சக்தி நிலைகள் என்ன ஃப்ரீக்குவன்சில இருக்கு, இவங்க என்ன வள்ளலாருன்னு இருக்காங்களே என்ன ஃப்ரீக்குவன்சில இருக்காங்க, ஒண்ணுமே தெரியாது யாருக்கும். சும்மா வாய்க்கு வந்தது பேச வேண்டியதா, ஃப்ரீக்குவன்சி ஃப்ரீக்குவன்சி ஃப்ரீக்குவன்சி. இன்னொரு பக்கம் வைப்ரேஷன் வைப்ரேஷன். நீங்க என்ன ட்ரிம்மர் மிஷினா வைப்ரேட் ஆகுறதுக்கு? ஆனா உன கர 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 கரன்னு கிடையாது இல்ல. இப்போ வைப்ரேஷன்னா என்ன, அதிர்வு நிலைகள்னா என்ன, என்ன அதிரணும், எப்படி அது வெளியே பாஸ் ஆகுது, எதனால பாஸ் ஆகுது, உங்க உடம்புக்குள்ள எது அதிர்வு நிலையை உருவாக்குது? ஃப்ரீக்குவன்சி ஃப்ரீக்குவன்சின்னு சொல்றீங்களே, அந்த அலைவரிசையை உருவாக்குறது யாரு? உங்க மூளையா, இல்ல உங்க உடம்பா, உங்க கண்களா, உங்க பார்வையா, உங்க மனமா? எதுன்னு முதல்ல தெரியுமா? எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? அது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா? அது எப்படி மாத்தணும்னு தெரியுமா? எதுவுமே நமக்கு தெரியாது இன்னைக்கு வரைக்கும். சரி, எனர்ஜி எனர்ஜி எனர்ஜின்னு பேசுறீங்க, எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்? பாசிட்டிவா நிறைய பேத்துக்கு இருக்கிற எனர்ஜி நெகட்டிவா நிறைய பேத்துக்கு வேலை செஞ்சிருக்கு. நெகட்டிவா இருக்கிற எனர்ஜி நிறைய பேத்துக்கு பாசிட்டிவா வேலை செஞ்சிருக்கு. அதை என்ன சொல்லலாம்? அப்போ இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லைன்னு எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு. இந்த அடிப்படையே புரிஞ்சுக்க முடியலன்னா ஆன்மீகம் எப்படி வேலை செய்யும்? எல்லாம் மனநோயாளியாகவும் மனக்குழப்பவாதிகளாகவும் இல்லைன்னா வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாக தான் இருப்பீங்க ஆன்மீகத்துக்குள்ள தப்பா போனீங்கன்னா. ஆன்மீகத்தோட மிகப்பெரிய சைடு எஃபெக்ட் என்ன தெரியுங்களா? மனம் புத்தி பேதலிக்கிறது தான். அப்படியே வீக்கா போயிடும் உங்களோட மனசு, ஒன்னுத்துக்கும் ஆகாம போயிருவீங்க. அதுதான் இதோட இருக்கலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். உங்களுக்கு சரிப்படுத்திக்க தெரியல அப்படின்னா நீங்க முடிஞ்சீங்கன்னு அர்த்தம். ஆன்மீகத்துக்குள்ள சத்தியமா முடிஞ்ச லைஃபே க்ளோஸ் பண்ணி விட்டுரும். இந்த டார்க்கர் சைட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி யாருமே இது வரைக்கும் பேசினதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பாலிஷ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருமே காட்டினது இல்லை. நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதுக்குள்ள. ஏன் எல்லாருமே வந்து உன் வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு உன் வாழ்க்கை கடமையை முடிச்சுட்டு ஆன்மீகத்துக்குள்ள வான்னு சொல்றாங்கன்னா, தப்பி தவறி எதுனா ஒரு தப்பு நடந்துச்சுன்னு வைங்களேன், மொத்த வாழ்க்கையும் க்ளோஸ். நெருப்பு மேல நடக்கிற மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கணும். ஒருத்தரோட துணை இல்லாம நீங்க நடந்து போகவே முடியாது. அதை தாண்டி அது ஒரு சிலருக்கு வாய்க்கும், ஒருத்தரோட துணை இல்லாம அதை கடந்து போறதுக்குன்னு. எனக்கு என்னோட மேல் ஒரு குருமார்கள் உதவி பண்ணாங்க. சத்தியமா வந்து அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த நேரத்துல நான் இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன். நான் அவங்களுக்கு எத்தனை நன்றி கடன் பட்டாலும் அதுக்கு ஈடு இணையே ஆகாது. அந்த அளவுக்கு எனக்கு உதவி பண்ணாங்க. இது எங்க இருந்து வந்துச்சு, இந்த வயசுல எப்படி இதெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இதுக்கு முந்தைய பிறவிகள், இதுக்கு முந்தின விஷயங்கள், பண்ண விஷயங்கள், அது இது எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து நிக்குது, அவ்வளவுதான். நான் ஒன்றும் பெருமையா சொல்ல மாட்டேனே, நான் கஷ்டப்பட்டேன் உட்காந்தேன். நான் கஷ்டப்பட்டேன் தான் உட்காந்தேன், ஆனால் எனக்கு கஷ்டப்பட வச்சாங்க, அதை நான் இஷ்டப்பட்டு பண்ணேன். அதனால எனக்கு இறை அருள் அப்படின்னா என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இன்னும் இதுலயே பல விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் மட்டும்தான் இது எல்லாமே நான் சொல்லுவேன். ஒன்ஸ் அது முடிஞ்சுன்னா நான் என்னோட பக்குவ நிலை, என்னோட நிலைன்னு ஒன்று இருக்கு, அதை நான் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பார்க்க போயிடும். மற்றவங்க மாதிரி உட்காந்துட்டு 40 60 70ன்னு உட்காந்தெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா இது போக 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 இன்னும் வித்தியாசமா பல பரிணாமங்கள் வந்து இந்த விஷயங்கள்ல இருக்கு. இப்ப இன்னைக்கு நான் பேசுறதை கேட்கறதுக்கே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுசா இருக்கும். இந்த வயசுல எப்படி நம்ம இத்தனை வருஷமா ஆன்மீகத்துக்குள்ள இருக்கோம் நமக்கு தெரியலையே, இந்த ஒரு ஆங்கிள் இருக்கு, இதெல்லாமே இன்னைக்கு நீங்க எல்லாருமே யோசிக்கிறீங்க. நான் கமெண்ட்ஸும் பாக்குறேன், என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க, அட்மின்ட்டையும் சொல்றாங்க, அவரே நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்கு அப்படிங்கிறது நான் யோசிச்சுட்டு இருக்கிறது. என்னோட ஃபோர் சைட் பூரா ஓகே, அடுத்தது என்ன இருக்குமோ அதை பார்ப்போம் அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர இந்த எனர்ஜியா அந்த ஃப்ரீ இது வரைக்கும் நான் எந்த நிலையை போய் அடையணும்னு நான் யோசிச்சதே கிடையாது. பக்குவமா இருக்க யாருமே அந்த நிலையை யோசிக்கவே மாட்டாங்க. நீங்க தான் நான் அந்த நிலையை அடைஞ்சிருவேனா, இந்த நிலையை அடைஞ்சிருவேனா, அந்த நிலைக்கு போயிடுவேனா, இந்த நிலையிலே இருந்துருவேனா, இப்ப நான் என்ன நிலையில இருக்கேன், எதுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும் என்ன நிலை? இது வரைக்கும் நான் என்னோட ஆன்மீக பயணத்துல இருந்த வரைக்கும் ஒரு நாள் கூட நான் என்ன ஸ்டேஜ்ல இருக்கேன்னு நான் யோசிச்சதே கிடையாது. எதுக்கு அதை நான் தெரிஞ்சுக்கணும்? என்ன வழி நடத்தி கூட்டிட்டு போறாங்க, அவனுக்கு தெரியும் எப்ப எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது. அவ்வளவுதான் நான் யோசிச்சது. நான் சரியா பண்றேன்னா, நான் அந்த இதுல இருக்கேனா, இந்த இதுல இருக்கேனா, பயிற்சிகள் சரியா பண்றேனான்னு கேட்டிருக்கேன். ஏன்னா அதுல நம்ம சின்னதா தப்பு பண்ணாலும் மிகப்பெரிய டேஞ்சர் நடந்ததுனால அது எப்படி பண்றேன் அப்படிங்கறத ஒவ்வொரு வாட்டியுமே நான் செக் பண்ணிப்பேன். எப்பவுமே நான் சரியா தான் பண்றேன்னா என்ன எதுங்கிறது. மற்றபடி எந்த நிலைகளை பத்தி நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது, நான் யோசிச்சதும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டது கிடையாது, தெரிஞ்சுக்க சொன்னாலும் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன்.
ஏன்னா எனக்கு தேவையானது எல்லாமே இறுதியான அந்த ஒரு நிலை மட்டும்தான். அது எப்போ வருதோ வரட்டும், அது வரைக்கும் நான் என்னோட பாதையில சரியா இன்னைக்கு நான் என்ன பண்றேனோ செய்வதை செவ்வன செய் அப்படின்னு சொல்லி செவ்வன செஞ்சுட்டு இருக்கேன். அந்த என்னோட பாத்துல இப்ப நான் சொல்லி கொடுத்து இதை வெளியே வரதுமே அது ஒரு பார்ட்டு தான். இதுல நிறைய பேர் என்ன பாராட்டவும் செஞ்சிருக்கீங்க, நிறைய பேர் என்ன கழுவி ஊத்தவும் செஞ்சிருக்கீங்க, நிறைய பேர் நான் என்ன சொல்றேன்னு தெரியாம புரிஞ்சுக்காம என்ன தப்பாவும் பேசியிருக்கீங்க. நான் சொன்னது மட்டும்தான் இத்தனை வருஷத்துல எனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி என்னை பயங்கரமா பாராட்டவும் செஞ்சிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே நடக்கும். இது எல்லாமே நான் வாங்கணுங்கும் போது தாராளமா வாங்கிட்டு அடுத்து நான் மூவ் பண்ணி போயிட்டே தான் இருப்பேன். இவ்வளவுதான். இதுதான் வந்து இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது உங்களுக்கு வராத வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. வந்ததுக்கு அப்புறம் அவங்களா சொல்லி தருவாங்க, இங்க பாரு உடம்புக்குள்ள மூளையில இந்த இடத்துல இந்த விஷயம் இருக்கு, இந்த இடத்துல நீ கை வச்ச அப்படின்னா கருமம் மொத்தமும் க்ளோஸ், உன்னை எவனாலுமே எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி மூளையில இன்னொரு பக்கத்துல இன்னொரு இடம் இருக்கு, அங்க போய் உட்காந்து நீ சில வேலையை பண்ண அப்படின்னா எவனுமே உன்னை எதிர்த்து பேச முடியாது. இந்த இடத்துல உட்காந்து கேட்ட அப்படின்னா இந்த குரூப் வரும், இவங்கெல்லாம் உனக்கு வந்து சித்திகள் சில விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க. இந்த இடத்துல உட்காந்து சில விஷயத்த பண்ண அப்படின்னா இதை வச்சு நீ நிறைய விஷயம் பண்ணலாம். இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களே. ஏன் சொல்லி கொடுத்தாங்க? நான் போய் ஆராய்ச்சி பண்ணல. எந்த இடத்துல என்ன இருக்கு, எந்த இடத்துல எது இருக்கு, அது இருக்கா இது இருக்கா, எதுவுமே நான் பண்ணது கிடையாது. பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது இந்த இடத்துல. ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஓப்பன் புக் எக்ஸாம் மாதிரி. புக்கும் கையில தான் இருக்கு, ஓப்பனா கொடுத்துட்டு போயிட்டாங்க. எதையுமே நீங்க மனப்பாடம் பண்ணி தேடி பார்த்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் தானா இறங்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இருக்கும். அதுக்கு ப்ரூஃப் வந்து அட்மின் தான், என் கூட ஃப்ரெண்டா இருந்தார். அப்போ அந்த டைம்ல நான் பேசியிருந்தேன். அப்போ நான் கண்டுபிடிச்சதையே இப்போதான் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டு வராங்க. இது எப்படி என்னால முடிஞ்சது? இதுதான் ரிசர்ச்சுக்கும் உள்நிலை ஆராய்ச்சிக்கும் இருக்கிற வித்தியாசம். நான் எல்லாத்தையும் உள்நிலையில ஆராய்ச்சி பண்ணேன். உள்ளுக்குள்ள போய் எந்த கிளாண்டோட பேரை நான் தெரிஞ்சுக்கல, எந்த பிரெயின் பார்ட்டோட பேரை தெரிஞ்சுக்கல. எனக்கு விருப்பமும் கிடையாது அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதெல்லாம். எனக்கு தேவை இறைவன், அவ்வளவுதான். நான் அதை மட்டும்தான் பிடிச்சேன். ஆன்மீகம் என்னைக்கு தோத்து போக ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, என்னைக்கு அதுக்கு என்ன இதுக்கு என்னங்கிறத ஆரம்பிச்சிங்க பாத்தீங்களா? அதுக்குன்னு மூட நம்பிக்கையாவும் கண்மூடித்தனமா வந்து போய் இந்த எலுமிச்சம்பழத்தை சுத்தி போடு, நீ அந்த பூவை தூக்கி போடு, இந்த மாலை வாங்கி போடு, ஒன்றும் சில கோயில்ல பீடி வாங்கி வையே, பீடி கரையறக்குள்ள உன் பிரச்சனை கரையும், இந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்க சொல்ல கிடையாது. இறைவனை நம்பணும், அவ்வளவுதான். சரிங்களா? கண்மூடித்தனமா இறைவனை நம்புங்க. ஆனா அந்த இடத்துல கண்மூடித்தனமா மூட நம்பிக்கையா நம்பாதீங்க. நான் என் கண்ணை மூடிட்டேன், எனக்கு நீ கண்ணா இருந்து செயல்படு அப்படிங்கிற தன்மையை கொண்டு வந்தீங்கன்னா அந்த கண்ணு உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டும். அந்த ஞானக்கண், அந்த மனக்கண் காட்டுற விஷயத்த உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத. அந்த அளவுக்கு அது பொக்கிஷங்களை உள்ள வச்சிருக்கு. உடம்புல ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பிரச்சனை வரப்போது முன்னாடி சரி பண்ணிக்கோ. உடம்பு எனக்கு அளவுக்கு மீறி ஹீட் ஆயிருச்சு. அளவுக்கு மீறி ஹீட் ஆனதுனால என்ன ஆயிருச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ராடினரி ஹீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டேன். நான் சில எல்லாத்தோட பிரச்சனைகளையும் வாங்கி சால்வ் பண்ணிட்டு சில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுக்கு சத்தியமா போயிடும் உடம்பு. அதை யாராலையும் மாற்றவே முடியாது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, சிக்கன் பாக்ஸ் வர மாதிரி இருக்கு பாத்துக்கோ அப்படின்னாங்க. அது வர கிடையாது சத்தியமா. நான் அப்போ வர மாதிரி இருக்கு பாத்துக்கோன்ட்டாங்க. நானும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, இந்த சிக்கன் பாக்ஸ்ல எப்படி வரும்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். என்ன பண்ணாங்க அப்படின்னா, வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா கன்ஃபார்மா அது வந்துடும். அது யாராலையுமே மாற்ற முடியாது. இவங்க ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா கரெக்டா வரக்க ஆரம்பிச்சது. கரெக்டா ரெமடியை கொடுத்தாங்க, அதை எடுத்தோம், முடிஞ்சு போச்சு. அது கணக்குக்கு ஒண்ணு வந்துட்டு அது படுக்கு போயிடுச்சு. இத்தனைக்கு நான் அப்பவும் வெளியே சுத்திட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருந்தேன். இதுதான் உண்மையான ஆன்மீகத்தோட பவர். இது வெறும் இப்ப நான் சொல்றது எல்லாமே வெறும் ஒரு 2-3% தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து என் கூடயே டிராவல் பண்ணி, என் கூடயே சிலர் அப்பப்போ வந்து டிராவல் பண்ணி இருந்து சில விஷயங்கள் கத்துட்டு போவாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன விஷயம்லாம் வந்து இவங்க வந்து என்னை வச்சு பண்ண வைப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஏன் நான் திருப்பி இந்த வார்த்தையை வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு எனக்கு சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. இவங்கெல்லாம் தான் என்னோட ப்ரூஃப்ஸ். நான் செஞ்சனா இல்லையாங்கிறது இவங்களாம் தான் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாருமே. நான் வந்து எங்கேயுமே வந்து அதான் பண்ணினேன் இதே செய்தேன், இவங்க லிவிங் எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். இதை நான் சொல்லும் போது யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். நீங்க வேணா கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இன்ட்ரோவர்ட்டா இருக்காதவங்க பதில் போடுவாங்க, சிலர் வந்து ஓகே வேண்டாங்கும் போது விட்டுருவாங்க. ஸோ சிந்திச்சு பாருங்க. திருப்பி நான் வந்து வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, எனர்ஜிக்குள்ள போய் அந்த ட்ராப்புக்குள்ள மாட்டினீங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் ஃபிலாசபி இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்தா எடுத்துட்டு வந்து இன்னைக்கு நான் நான் வந்து பார்த்து ஓகே இவங்கெல்லாம் பெரிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க, அதாவது வயசுலயும் சரி அந்த இதில் சொல்றேன். அதுல ஒரு சிலருமே இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளியே இருந்து வெஸ்டர்ன் ஃபிலாசபிஸை தூக்கிட்டு வந்து உள்ள சொல்றாங்க ஆன்மீகத்துக்குள்ள. அது சத்தியமா வேலை செய்யாது.
ஆன்மீகம் எங்க வந்து ரூட் ஆயிருக்கு அப்படின்னா, எங்கெல்லாம் பழங்குடி இருந்துச்சோ அங்க மட்டும்தான் ஆன்மீகத்தோட உண்மையான கோர் இருக்கு. அது இந்தியாவா இருந்தாலும் சரி, நேட்டிவ் அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல சில பார்ட்ஸ் ஆஃப் யூரோப்பா இருந்தாலும் சரி, இங்கெல்லாம் மட்டும்தான் ஆன்மீகத்தோட உண்மையான கோர் இருக்கு. புதுசா வந்து மாடர்னைஸ்டா உருவான எங்கேயுமே எந்த கலாச்சாரத்திலையும் உண்மையான ஆன்மீகம் கிடையாது. எல்லாமே பழங்குடி பழமையா எங்கெல்லாம் வாழ்ந்தாங்களோ அங்கெல்லாம் மட்டும்தான் ஆன்மீகத்தோட ரகசியம் புதைக்கப்பட்டிருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பழங்குடி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா அதுல ரொம்ப 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 பழமையானது நம்மளுடைய இந்த தமிழ் நாகரிகம் தான். உண்மையான ஆன்மீகம் வேணுமா, உலகத்துல நீங்க எங்க வேணாலும் பார்த்துட்டு இருங்க. உண்மையான ஆன்மீகம் என்ன, நீங்க வந்து இந்த இடத்துல உட்காந்தீங்கன்னா மட்டும்தான் வேலை நடக்கும். அதை விட்டுட்டு நான் அவன் சொல்லி கொடுத்ததை கேட்கறேன், நான் கிறிஸ்டல்ஸ் போட்டுக்கிறேன், மணிகளை போட்டுக்கிறேன், மாலையை போடுறேன், நீங்க எத்தனை மாலையை வேணாலும் போடுங்க, ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. சத்தியமா வேலை நடக்காது. ஆன்மீகத்தோட உண்மையும் அந்த ஒரு ஆதாரம், ஒரு சக்தி நிலை, எனர்ஜிங்கிற ஒரு பேர் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, வைப்ரேஷன் சொல்றீங்களா, ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று சொல்றீங்களா, இதை உணரணும் அப்படின்னா நீங்க எங்க தெரியுமா போகணும்? பழங்குடியினர் கட்டின கோயில்கள் இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் உட்காருங்க. பழமையான சிவன் கோயில், குறிப்பா நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கனால நான் ஒன்னே ஒன்று ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது, பழமையான சிவன் கோயில்ல போய் கால் எடுத்து வச்சிங்கன்னா அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள போகும்போது உங்க ஆன்மா அப்படியே இழுக்கும். அது இந்த உயிர் சக்தியும் அதுவும் அப்படியே ரெண்டுமே என்ன பண்ணுன்னா டிரான்சாக்ட் பண்ணிக்கும் அந்த இடத்துல. அங்க உனக்கு தெரியும் என்ன அளவுக்கு அந்த சக்தி அந்த இடத்துல இருக்கு, என்ன அளவுக்கு அலைவரிசைனா என்ன, எப்படி மனுஷனா ஆகணுங்கலாம் அப்படின்னு யோசிக்க தோணும் உங்களுக்கு. அந்த இடத்துல போய் நின்னீங்கன்னா, நான் எத்தனையோ இடத்துல போய் நின்று யோசிச்சிருக்கேன், இவனுங்கெல்லாம் மனுஷனுங்களா இல்லை வேற ஏதாச்சுமா, எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கானுங்களேன்னு நான் யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி பல ஸ்தலங்கள் இருக்கு இந்த இடத்துல. அந்த அளவுக்கு சக்திகள் அது வெளிப்படுது. ஒரு சிலதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாத சத்தமே இல்லாத மாதிரி இருக்கும், அமைதியா இருக்கும். ஆனா அதுங்க பண்ற வேலை இருக்கு பாத்தீங்களா, அது அவங்களால வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அது என்ன பண்ணணும்னா அந்த அவங்க உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஆன்மாவோட அப்படி தொடர்பு படுத்தி அந்த அலைவரிசை அப்படி அப்படி எப்படி மாத்தும் அது. அதுதான் உண்மையான ஒரு பவர் ஆன்மீகத்தோடது. சும்மா உட்காடுறேன், வீடியோ கேட்கறேன், அதை பண்றேன், கிடையவே கிடையாது. இப்ப அந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, நான் என்னோட எந்த யூடியூப் நீங்க வீடியோ எடுத்து பார்த்தாலும் சரி, என் கிளாஸஸ் பார்த்தாலும் சரி, உங்களால என்னோட டைரக்ட் கிளாஸ் வந்தீங்கன்னா ஆட முடியாது, அசைய முடியாது. உங்க ஃபோக்கஸ் பூராமே என்கிட்ட தான் இருக்கும். எல்லாத்தையுமே நான் வாங்கிடுவேன். ஏன் அப்படின்னா, தப்பான வார்த்தையில நான் சொல்ல, ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இறை ஆற்றல் முழுமையா வந்து ரொம்ப இருக்கும். அந்த இறை சக்தி அங்க வந்து உட்காந்துடுச்சுன்னா உங்க மனம் ஸ்தம்பிச்சு போய் திணறி போய் நின்றும். அதனால அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிற ஆன்மா தான் உங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் உணரணும் அப்படின்னா நீங்க போய் மெடிடேட் கூட பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க. அந்த மாதிரி சிவன் கோயில்கள்ல இந்த மாதிரி இடத்துலலாம் போனீங்கன்னா சும்மா போய் நின்னீங்கன்னா கிடுகிடுன்னு உடம்புல ஆட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருக்க பல பகவதியோட கோயில்கள், அதெல்லாம் வந்து வார்த்தையில சொல்லவே முடியாத அளவுக்கு அங்க இருக்கும். அதுங்க பாக்குற வேலையெல்லாம் எல்லாம் சின்ன சின்னதா இவ்வளவு பெருசா கட்டி வச்சிருப்பாங்க, குட்டி குட்டியா இருக்கும் சிலதுங்கெல்லாம். அதுங்க பாக்குறதுக்கு அமைதியா ஏதோ இருக்க மாதிரி இருக்கும். உள்ள போய் நின்னீங்கன்னா உண்மையான ஆன்மீகத்தோட சக்தியை உணர்ந்தவங்க, அவங்க உடலை பற்றிய அறிவியலை தெரிஞ்சவங்க, அந்த உயிரை பற்றிய அறிவியல் தெரிஞ்சவங்க ஒருத்தங்க போய் கால் வச்சான் அப்படின்னா அவனுக்கு தெரியாது என்ன வேலை பார்க்கணும். போனோன்னு கேட்கும், வந்துட்டியா வா அப்படிங்கும். அங்க அவங்க பேசுற அந்த சம்பாஷணை உங்க ஆன்மாவுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்க மனசு பேசும் பாத்தீங்களா, அதெல்லாம் கிடையாது. அந்த ஆன்மாவும் அங்க இருக்கிற அந்த அந்த தெய்வத்தோட சக்தியும் ரெண்டு கான்டாக்ட் பண்ணும். கான்டாக்ட் பண்ணும்போது இதுங்க ரெண்டும் பேசிக்கும். இதுங்க பேசுறத நீங்க வேடிக்கை பார்க்கலான்னு, வந்துட்டியா வா, என்ன பிரச்சனை உனக்கு, நான் உன்னை வர வச்சுட்டேன் பாத்தியா, இந்த மாதிரி இதுங்க பேசிக்கும். இது நீ வர வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது அங்க இருந்து சரி வா, இதுக்கு தான் உன்னை வர வச்சேன். இதை வந்து ஒரு சில கோயிலுக்கெல்லாம் போகும்போது நமக்கு தனியா வழி விடுவானுங்க. நீங்க எத்தனாயிரம் பேர் வேணாலும் இருக்கட்டுமே, எனக்கு இதெல்லாம் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு, என் கூட இருந்தவங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இது எல்லாத்தையுமே இதுக்கும் நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே ப்ரூஃப், ஒரு ஹியூமன் ப்ரூஃபோட தான் நான் எப்பவுமே சுத்துறேன். ஒருத்தர், அது ஒரே ஒருத்தர், அன்னோன் பர்சன்ஸ் எல்லாருமே எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்கவங்க எனக்கு ப்ரூஃபா இருக்காங்க இந்த இடத்துல. ஒரு சில கோயிலுக்குலாம் போகும்போது உங்களால உள்ளே போக முடியாது. எத்தனாயிரம் ரூபாய்க்கு விஐபி பாஸ் வாங்கினாலும் கர்ப்பகிரக சில இடத்துக்குள்ள விட மாட்டான். நான் அதை பத்தி ஓப்பனா எந்த இடம்லாம் நான் சொல்ல விரும்பல. இந்த இடத்துல உள்ள போகும்போது அவங்க என்ன பண்ணுன்னா, வந்துட்டியா வா, நான் சொல்ற வழியில வா, நான் கூப்பிட்டு போறேன் வான்னு என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களோட அந்த ஒரு கணங்கள் சில எல்லாம் இருப்பாங்க, கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க நார்மலா இருக்கும்போது. அந்த எனர்ஜிஸ் உங்களை அப்படியே கைட் பண்ணி எடுத்துட்டு போகும். இந்த வழியில வா, இந்த வழியில வா. ஒருத்தன் கூட வாய் பேச மாட்டாங்க. நீங்க சோ கால்டு செக்யூரிட்டி கார்ட்ஸா இருக்கட்டும், இல்ல போலீஸ் ப்ரொடெக்ஷனா இருக்கட்டும், என்ன வேணாலும் நீங்க போட்டாலும் அங்க உள்ள இருக்கிற அந்த ஆள், அங்க உள்ள இருக்கிற அந்த தெய்வம் நினைச்சிருச்சுன்னா நீ வா அப்படின்னா எத்தனாயிரம் பேர் அந்த லைன்ல நின்னாலும் கூட்டிட்டு போய் நிக்க வச்சிரும். நான் கேட்டிருக்கேன், இத்தனாயிரம் பேர் நிக்கிறாங்களே, ஏன் என்ன மட்டும் இப்படி உள்ள கூட்டிட்டு போற? அப்ப இவங்கெல்லாம் நீங்க கேட்கற அதே கேள்விதான். விஐபி பாஸ்ல போறவன நீங்க கேட்பீங்களா, காசு இருந்தா உள்ள போய் இறைவனை பாத்திர முடியுமா? அதே கேள்வியை நானும் கேட்டிருக்கேன். நான் காசு கொடுத்தெல்லாம் போனது கிடையாது. என்ன கேட்டேன் அப்படின்னா, இத்தனாயிரம் பேர் நிக்கிறாங்களே, நீ ஏன் என்ன கூப்பிட்ட? நான் ஒன்னதான் நான் பார்த்தேன்.
இதுதான் ஒரே வார்த்தை ஒரு இடத்துல சொன்னது. இன்னொரு இடத்துல வந்து நீ எதுக்காக வந்த அவன் எதுக்காக வந்தான்னு ஒரு 2-3 பேர்த்தோட மனநிலையை ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. இறைவா எனக்கு இந்த பிரச்சனை சரியாயிரணும், இறைவா எனக்கு கல்யாணம் நடந்துடணும், எனக்கு குழந்தை பிறந்துடணும், வேலை இதாயிரணும், அவன் நாசமா போயிடணும், நல்லா இருக்கணும், இதுதாங்க இருக்கான். அவன் நிக்கிட்டும், அவன் பார்த்து என்ன பண்ண போறான்? இதுதான் உண்மையான ஒரு மனநிலை. நீங்க நினைக்கிற எனர்ஜி, வைப்ரன்சி, ஃப்ரீக்வன்சி என்னென்னமோ பேர் சொல்றீங்களா, அதெல்லாம் இப்படிதான் வேலை செய்யும். நான் இதெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் வந்து எதுக்காக பயன்படுத்துறேன்னா, நீங்கெல்லாம் அதை கத்து வச்சிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக பயன்படுத்துறேன். இல்ல என்னோட ரா கண்டென்ட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா அன்ஃபில்டர் வெர்ஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னோடது மகாராம்ல நான் பேசுறேன் பாத்தீங்களா, அன்ஃபில்டர் வெர்ஷன் எப்படி இருக்கும்னா ரொம்ப அன்ஃபில்டர்டா தான் இருக்கும். எல்லாமே ரொம்ப ரா கோரா இறங்கி தான் நான் எல்லாமே சொல்லி தருவேன். சும்மா இந்த பாலிஷான வேர்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இதை பண்ணுன்னு இதை பண்ண அவ்வளவுதான், இதோட முடிச்சிருவேன். உட்காந்து இந்த ஃப்ரீக்வன்சி இப்படி டியூன் ஆகுது, அப்படி வேலை செய்யுது, அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். இதை செய்யினா நீ இதை இந்த கதவை தட்டுனா அந்த கதவை திறக்கும்னு சொல்லுவேன். நீங்க லாஜிக்கா இல்லையே, இல்லாஜிக்கா இருக்கணும். தட்டுனா திறக்கும், போய் தட்டுமே, தட்டுனா அது திறக்கும். இதை கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறத. இப்போ இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ எல்லாமே பயிற்சி தான் அப்படின்னு சொல்றீங்க. பயிற்சி பண்ணாதான் வந்து இந்த எல்லா விஷயங்களுமே நடக்கும். முதல்ல மனம் அதை செம்மைப்படுத்தணும், பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த ஆன்மீகம் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு எல்லாருமே வெளிப்படையா எல்லாமே சொல்லிட்டு போயிருக்காங்க, வள்ளலார், சித்தர்கள் எல்லாருமே. ஆனா இதுக்குள்ளேயே வந்து பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா? வள்ளலார் சொன்ன மெத்தட் தான் கரெக்ட், சித்தர்கள் சொன்ன மெத்தட் தான் கரெக்டுன்னு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணணும்? இல்லை உண்மையாலே ஆன்மீகம்னா இவங்க சொன்னது தான் கரெக்ட், இவங்க சொன்னது தப்புன்னு ஏதாவது இருக்குங்களா? இன்னைக்கு நடக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப இழுக்கான விஷயம், ஆன்மீகத்துக்கு வந்து கேவலத்தை உருவாக்குறதுக்குன்னு சிலர் பண்ற வேலை என்ன அப்படின்னா, நீ வள்ளலாரை ஃபாலோ பண்றியா, சந்தோஷமா ஃபாலோ பண்ணு. நீ சித்தர்களை ஃபாலோ பண்றியா பண்ணு. நீ மகானை ஃபாலோ பண்றியா பண்ணு. நீ பக்தி மார்க்கத்துக்குள்ளேயே இரு, நீ யோக மார்க்கத்துக்குள்ள இருக்கியா இரு. ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் பின்பற்ற வழிமுறை, இறைவனை நோக்கி இறைவனை பார்க்கறதுக்கு பின்பற்ற எல்லா வழிகளுமே உத்தமமான வழிகள் தான். அது எதுவுமே அதுல கேவலங்கிறது கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு ஸ்ரத்தையோட பண்றேங்கிறதா இருக்கு. பக்தி மார்க்கத்துல இருந்து இறைவனை அடையவே முடியாதுன்னு இருந்தவனும் இல்ல, யோக ஞான மார்க்கத்துல இருந்து இறைவனை அடைஞ்சவனும் கிடையாது. சரிங்களா? புரியுதுங்களா? ராமானுஜர் என்ன பண்ணாரு? ஆழ்வார்கள் என்ன பண்ணாங்க? பூரா பக்தி 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 உருகுனாங்க அந்த இடத்துல. ஆண்டாள் என்ன பண்ணாங்க? அடையலையா இறைவனை? இறைவன் வந்து நின்னா பக்கத்துல கை கட்டி. அதேதான் வள்ளலார். யோகம், ஞானம் எல்லாமே டீப்பா உள்ள போனாரு. அவர் அந்த இடத்துக்குள்ள போகும்போது அவர் என்ன ஃபாலோ பண்ணாரு? அவர் ஞான மார்க்கத்தை ஃபாலோ பண்ணாரு. அவரு இறைவன் வாடான்னு சொல்லி கூட்டே போயிட்டாரு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. இதுதான் வந்து இந்த இடத்தோட ரகசியமே. நீங்க என்ன முறையை ஃபாலோ பண்றீங்க, என்ன பின்பற்றுறீங்க, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. என்ன விதமான செயல் செய்யறீங்க, இதுதான் இந்த ரகசியம். இந்த இடத்துல நீ என்ன பண்ண போற, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எந்த அளவுக்கு தீவிரத்தோட பண்ற அப்படிங்கிறது. ஒருத்த ஆன்மீகத்துக்குள்ள வரானா சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 வழியை தொடாம அவனால உள்ள வரவே முடியாது. இந்த 4 வழிகளையும் அவன் தொட்டானா மட்டும்தான் அதை தாண்டி போக முடியுது. ஆன்மீகத்தில் இருக்க அத்தனை பேத்துக்குமே தெரியும். பாம்பன் சுவாமிகள் இருந்தாரு. என்ன மாதிரியான பக்தி, அந்த பக்தியை சொல்றதுக்கு ஈடினை இருக்குமா? இன்னைக்கும் ஹாஸ்பிட்டல் அவரோட போட்டோ வச்சிருக்கிறாங்க ஒரு இடத்துல. அந்த தீவிரத்தன்மை அது எங்க போச்சு உங்களுக்கெல்லாம்? பக்தியா இருக்கேன் பக்தியா இருக்கேன் பக்தி, கழுத்துல ஒரு ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு பட்டை அடிச்சுட்டு சிவன் கோயிலா வந்து போனா அதுக்கு பேர் பக்தியா? வருவாரா கூப்பிட்டா? சத்தியமா வர மாட்டாரு. வருஷம் பூசத்துக்கு நான் வந்து போய் வடலூர்ல நின்னுறேன், முக்காடு போட்டுறேன், அகவல் படிக்கிறேன், வருவாரா வள்ளலாரு? வரவே மாட்டாரு. நான் பேசுறது வேணா உங்களுக்கு திமுறா எகத்தாளமா என்னவா வேணாலும் இருக்கலாம். நிதர்சனமான உண்மை இதுதான். ஆன்மீகத்துக்குள்ள இருக்கவனுக்கு தைரியம் இருக்கணும். முதல்ல எல்லாத்தையுமே பேசுறது கோலையாட்ட குமிஞ்சு போக கூடாது. இன்னைக்கு இருக்கிற யாருக்கு இந்த தைரியம் இருக்குது? முதல்ல உங்களால வந்து ஒரு விஷயம் நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்க குடும்பத்துக்குள்ள உங்களால சொல்ல முடியுதா? அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா யாருக்காச்சும்? அதுவே கிடையாது. மறைச்சு 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 பண்றேன், அந்த தைரியமே இல்லையா நம்ம யாருக்குமே. நான் தியானம் பண்ண போறேன், நான் யோகம் பண்றேன், நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு பிடிக்கலங்கிறது வேற, பிடிக்காத செயல்களை ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறதுங்கிறது வேற. நான் இது பண்றேன், நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண. இதை விட இன்னொரு கூத்து என்னன்னா, நீ வான்னு ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிறது ஒவ்வொருத்தரையும். உங்களுக்கு ஒரு டைம் எடுத்துச்சுல இதுக்குள்ள வரக்கலாம், அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு டைம் எடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீங்க எல்லாருமே. இதுல எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ ஆழ்வார்கள் அவங்க பத்தி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே இயற்கையா அந்த ஒரு பக்தி, பாசம், இறைவன் மீதான அன்பு அப்படிங்கிறது வந்தது. இப்போ நம்ம போய் அதே வழியை ட்ரை பண்ணும்போது அது ஃபேக்கா நம்ம நடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அப்போ இப்போ இந்த இடத்துல
நமக்கு வந்து நமக்கு தெரியாது நம்மளால உண்மையாலே அந்த பக்தி செலுத்த முடியுமா, இல்லை உண்மையாலே ஏதோ ஒன்று பண்ண முடியுமா. ஆனால் நம்ம எல்லாருக்குமே கண்ணு முன்னாடி தெரிஞ்ச ஒரு வழி யோகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த யோகம் பண்ணும் பொழுது அது இந்த சரியான வழியில நம்மளை கூட்டிட்டு போமா. இப்போ நம்ம யோகத்துக்குள்ள போறோம், யோக பயிற்சிகள் பண்ணும்போது நீ வந்து பக்தியில இருந்து தான் வரணும், அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது திரும்ப அந்த உண்மையான பக்தியை நம்மளுக்குள்ள தூண்டி விட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில திரும்ப அந்த வழியில இருந்து வர வச்சு மறுபடியும் இந்த 4 சைக்கிளையுமே முடிச்சு கொடுக்குமா. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இதை கொண்டு போகும். சரிங்களா, ஒரு சிலர் பக்தியில ஆரம்பிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆரம்பிக்கிறது இறைவன் மேல இருக்க பக்தியில தான். அது பக்தியை ஆரம்பிச்சு போகும். பக்தி உள்ள போகும்போது இறைவனுக்கு வந்து சேவை செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மை வரும், சேவைக்குள்ள போகும். இறைவனுக்கு சேவை செய்ய செய்ய செய்யனாங்கன்னா அது வந்து திருப்தி அடைய ஆரம்பிக்கும் மனசு. ஓகே, இறைவனுக்கு சேவை செய்யறோம், அந்த இடத்துல நிறைய சமிக்கைகள் வருது, நிறைய விஷயங்களை உணர்றோம் அப்படின்னு உள்ள போக ஆரம்பிப்போம். இறைவனை உங்க நண்பனா பார்க்க ஆரம்பிப்பீங்க. இறைவனை உங்க தாயா, தந்தையா, தாரமா, தங்கச்சியா, தம்பியா, அண்ணனா, எல்லா விதமாவும் இறைவனை எடுத்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது வேலையும் செய்யும். கோச்சுப்பீங்க, இறைவன் கிட்ட சண்டை போடுவீங்க, நீ போ அப்படிங்கிறதாகட்டும், நீ வா ஏன் போயிருவியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். நான்லாம் வந்து ரொம்ப மோசமாலாம் வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய நடந்திருக்கு அதோட என்னோட வாழ்க்கையெல்லாம். அதெல்லாம் மறக்க முடியாத சில நினைவுகள் அதெல்லாமே. அதெல்லாம் தாண்டி அடுத்த நிலைக்கு வரும்போது சரி இறைவனை எத்தனை நாள் வெளியே தேடுவோம், அதுவே மாத்தும். அதுவே அப்படியே அப்சைட் டவுனா ஷிஃப்ட் பண்ணுவோங்கள. இறைவன் உள்நிலையில இருக்காரு, வெளியே நீ பார்த்துட்ட, விக்கிரகங்கள்ல பார்த்துட்ட, வெளியே இருக்க சக்திகள்ல எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. கடைசியா உள்ள வரும்போது இறைவன் எனக்குள்ள இருக்காரு, எனக்குள்ளேயே இருப்பாரே அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். எல்லாரும் சொல்றாங்களே எப்படி நமக்குள்ள இருப்பாருன்னா அப்படி உள்ள ஆராய்ச்சி ஆரம்பிக்கும். அப்ப அந்த தேடுதல் வந்து எதுக்குள்ள போகும் அப்படின்னா யோக பாதைக்குள்ள ஃபுல்லா போய் தேடும். யோகத்துக்குள்ள உட்காரு, ஆரம்பத்துல வராது. அப்பதான் உடம்புக்குள்ள இருக்கிற குப்பை அழுக்குகள் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். எல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியே வரும். அதுக்கப்புறம் இறைவனோட இறை தரிசனங்கள் குட்டி குட்டியா கலந்து வாய்க்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் முடிச்சு ஒரு தன்மைக்குள்ள போகும்போது யோகமும் ஞானமும் எப்படின்னா ஒரு ட்ரெயின் ட்ராக்கோட 2 ட்ராக் மாதிரி, ரெண்டும் சேர்ந்தே டிராவல் பண்ணும் ஒரே இடத்துல. அப்ப இப்படியே சேர்ந்து டிராவல் பண்ணும்போது என்னன்னா யோகம் ஞானம் இப்படியே பேலன்ஸ் பண்ணியே கொண்டு போனீங்கன்னா தான் சீக்கிரமா அந்த ட்ரெயின் போய் சேரும். இல்லைன்னா ட்ரெயின் வந்து ஒரு தண்டவாளத்துல ஓடுற மாதிரி தான் போற மாதிரி இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் பண்ற தப்பு அதுதான். வள்ளலார் பெரியாளா, சித்தர்கள் பெரியாளா, ஏங்க 2 பேருமே இறைநிலையை அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க அடுத்தடுத்த நிலைக்கு. இல்லாட்டா வந்து வள்ளலார் தான் உயர்ந்த நிலை அடைஞ்சாரு, இவங்க எல்லாம் வந்து சதாசிவ நிலையை தான் அடைகிறாங்க. ஏதோ ஒண்ணு உங்களை தாண்டி போயிட்டாங்கல்ல, உங்களை மாதிரி உட்காந்து கதறிட்டு இருக்காங்களா, உங்களை தாண்டிய நிலையில தானே இருக்காங்க. அது அவங்க பிரச்சனை, அவங்க என்ன நிலை அடைகிறாங்க அது நமக்கு தேவையே கிடையாது. நீங்க என்ன பண்ணுமோ அதை பாருங்க அந்த இடத்துல. அந்த மாதிரி இப்ப என்ன அப்படின்னா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் 4 பாதைகளுமே கலந்துதான் வருது. எப்படி வருதுங்கிறது யாருமே, ஒரு சிலர் யோகத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க, யோகத்துக்குள்ளே குரு இருப்பாரு, குரு மேல இருக்கிற பக்தி அதுவுமே இறைவன் மேல செலுத்துற பக்தி தான். குருக்கு செய்யற சேவைகள் அதுவுமே இறைவனுக்கு செய்யற சேவைகள் தான். உங்க உடலுக்கு நீங்க செய்யற சேவைகள், அதுக்குன்னு வந்து உட்காந்து நான் மேக்கப் போடுறேன், உடம்புக்கு வந்து நல்ல பாலிஷான வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் போடுறேன், இல்ல பத்திரமா வெயில்ல படாம பாத்துக்கிறேன், இது பேர் உடலுக்கு செய்யற சேவை இல்லை. உடலை உள்ள இருந்து வளர்க்க முடியுதான்னு பார்க்கணும், உயிரை வளர்க்குறீங்களான்னு பார்க்கணும். சரிங்களா, உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னா உடலை எப்படி வளர்க்கணுங்கிற ஒரு சூக்ஷம ரகசியம் இருக்கு. சும்மா சாப்பாடு போட்டா உடம்பு வளராது, உடம்பு செத்துதான் போகும். இந்த மாதிரி நிறைய சூக்ஷமங்கள் இருக்கு. உயிரை வந்து நீங்க வீண் செய்யாமல் உடம்பை வளர்க்கும் ரகசியத்தையும் உபாயத்தையும் தான் திருமூலர் சொன்னாரு. உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு ஏன் சொன்னாரு அப்படின்னா, இன்னைக்கு நீங்க வளர்க்குற உடல் அப்படிங்கிறது உயிரை எடுக்கக்கூடிய உடல் தான். நீங்க கொடுக்குற உணவுகள் உடம்பு எவ்வளோக்கு எவ்வளவு நல்லா வளருதோ அவ்வளோக்கு அவ்வளவு உயிரையும் எடுத்துட்டே தான் அது வளரும். ஆனா திருமூலர் சொன்ன ரகசியம் வந்து உயிரை வந்து நீட்டிச்சு வைக்கிற மாதிரி என் உடம்ப வளர்த்தேன். இது 2க்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா. ஒரே லைன் தான், உடல் வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே அப்படின்னு. முதல்ல அந்த உடம்பு நான் இழுக்குன்னு நினைச்சேன், அதனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு உத்தமன் உள்ள கோயில் கொண்டு இருக்கான். அப்புறம் உடம்ப வந்து வளர்க்க ஆரம்பிச்சேன், உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்ப நான் வளர்க்கறதுனால என் உயிர் வளருது, உயிரை டைரக்டாலாம் போய் வளர்க்க முடியாது. அப்ப எந்த உடலை சொல்றாரு? உடல் எத்தனை வகைப்படுது உள்ள பிரிஞ்சு போங்க. உடல் வந்து 5 வகையா வந்து உடல் வந்து 5 வகையா இருக்கு. என்னென்ன கோஷங்கள் இருக்குன்னு பாருங்க. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், இந்த மாதிரி கோஷங்கள் இருக்கு இல்லையா, ஆனந்தமய கோஷம்னு. இந்த 5 கோஷங்களை எப்படி வளர்க்கணும்னு பாருங்க. இந்த 5 கோஷங்கள் வளர்ந்தா மட்டும்தான் உயிர் அப்படிங்கிறது வளரும், இல்லைன்னா வளராது. புரியுதுங்களா? இந்த மாதிரி சூக்ஷமம் தான் 4 எந்த எழுதியிருப்பாங்க, 4 லைனுக்குள்ள 40 அர்த்தத்தை உள்ள சொருக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதுதான் ஞானத்தை பெற்றவனுக்கு இருக்கிறதும் அறிவை வச்சிருக்கவனுக்கு இருக்க வித்தியாசம். ஞானம் அடைந்த ஞானவான்கள் ஞானவர்கள் எழுதின ஒரு வார்த்தைக்குள்ளேயோ அப்பேற்பட்ட ரகசியத்தை எழுதிட்டு போயிருப்பானுங்க. நீங்க ஞானத்தோட பாதைக்குள்ள உள்ள போந்து இறைவனோட அருள் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க தான் இதுக்கான ரகசியமும் தெளிவும் ஞானமும் கிடைக்கும். அது வரைக்கும் உட்காந்து நான் சாதாரண ஒரு கீழ்நிலை அறிவை, அபர அறிவை வச்சு, அபரம் அப்படின்னா வந்து உலக அறிவை வச்சு
அருள் அறிவு. இறைவன் அப்படிங்கிறது பராபரம். அந்த பராபரத்தை நான் இந்த அறிவை வச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா எப்படி முடியும்? அதுவே உங்களால நம்மளால மாத்த முடியல. ஒரு நார்மலான மனம், நார்மலான அறிவை வச்சு இறைவன் அடைய முடியுமா? முடியாது. அதுதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல. எல்லாருமே சும்மா என்ன வேணாலும் பேசுவாங்க. பயிற்சி ஒன்றே இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும். சத்தியமா சேர்க்காது. உடலும் மாறல, உயிரும் மாறல, மனமும் மாறல, அறிவும் மாறல அப்படின்னா கொஞ்சம் கூட எதுவுமே வரலன்னா எப்படி அது இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்? இறைவனிடம் நேரா கொண்டு போய்லாம் சேர்க்காது. இறைவன் இருக்கிறதுக்கு பக்கத்து ஸ்டாப்ல உங்க இறக்கி விட்டு போகும் இந்த பயிற்சிகள் எல்லாம். இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது ஃபர்ஸ்ட் நான் மட்டும்தான். ஏன்னா இதை பேசுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியலையா, இல்லை தைரியம் இல்லையான்னு எனக்கு தெரியல, இல்லை மார்க்கெட்டு போயிருமானு. ஓப்பன் இதுதான். இறைவனை கொண்டு போய் எந்த பயிற்சியும் அடைய வைக்காதுங்க. இதுதாங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இறைவனை அடையறதுக்கு பக்குவப்படுத்தி தயார்படுத்தி பக்கத்துல கொண்டு போய் விட்டு வருவாங்க. இதுதான். இதை தாண்டி போய் அடையிறது உங்க சாமர்த்தியங்கிறத நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, இந்த காலகட்டத்துக்கு இது ரொம்ப தேவைப்படுற கேள்வின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தரை வந்து வலுக்கட்டாயமா ஆன்மீகத்துக்குள்ள இழுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டான சைடு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இப்போ சில பேர் வந்து இந்த ஆன்மீகத்துக்கோ இல்லை இறை நம்பிக்கைக்கோ வந்து எதிரான விஷயங்களா பேசுவாங்க. இறைவனை கும்பிட்றவங்களாம் முட்டாள், இந்த மாதிரி ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறவங்களாம் வந்து வீணா நேரத்தை செலவழிக்கிறவன், இல்லைனா இந்த ஆன்மீகம் அப்படின்னு நம்ம உள்ள வந்துட்டாலே நீயும் என்ன ஒரு சாமியார்னு ஆகிட்டு வந்து அதில் சம்பாதிக்க போறியா அப்படிங்கிற பல கேள்விகளை வந்து எதிர்கொள்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம அதை எதிர்கொள்ளலைனாலும் நிறைய பேர் அதை பண்றாங்க இல்லையா? அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதும் இந்த இடத்துல ஒரு பாவமா வந்து நமக்கு சேருமா, இல்லை இது ஒரு குற்றம் அப்படின்னு ஆகுமா? ஓகே, இது வந்து ரொம்ப நல்ல கேள்வி. நீங்க யாரை பத்தி கேட்குறீங்க அப்படிங்கறது புரியுது. என்ன அப்படின்னா, சும்மா வந்து உன் கண்ணுக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னா அந்த இடத்துல வந்து அமைதியா இருக்கணும். அது இருக்கா இல்லையான்னு அனுபவபூர்வமா உணர்ந்து பார்க்கணும். எவனோ ஒருத்தர் ஏதோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்கிறக்காக அவனை பிடிச்சிட்டு ஜால்ரா போட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஜால்ராவா மட்டும்தான் இருக்க முடியும். இறைவன் இல்லைங்கிறானா, சரி அவனே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்? இயற்கைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஆனா முட்டாள்களா, இறைவனும் சரி இயற்கையும் சரி ரெண்டும் வேற வேறையா? இங்க இயற்கையும் இறைவன் தான், செயற்கைன்னு நீங்க நினைக்கிற விஷயமும் இறைவன் தான். இறை தன்மைங்கிற கான்டெக்ட் எவன் ஒருத்தனுக்கு புரியலையோ அவன் வந்து அந்த முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான். ஆன்மீகத்துல நேரம் செலவு பண்றது வேஸ்ட். இதெல்லாம் ஒத்துக்கிறேன். தப்பான ஒரு வழியில ஆன்மீகத்துல வந்து நேரத்தை செலவு பண்ணீங்கன்னா வேஸ்ட் தான். ஆனா முறையான ஆன்மீகவாதியா இருந்தீங்கன்னா, முறையான ஆன்மீகத்துக்குள்ள போறீங்கன்னா நீங்க பேசணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க செய்யற செயல் வெளியே பேசும், உங்க பேச்சு வெளியே பேசும், நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது வெளியே பேசும். இது எதுவுமே புரியாம தெரியாம சும்மா வந்துட்டு ஆன்மீகம்னா ஒண்ணுமே இல்லை, இறைவனை இதுல வந்து இதுக்கு ஒரு கேவலமான பேர் வேற, இறை மறுப்பாளரா. சாகும்போது என்ன பண்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த சாகும்போது ஐயோ 2 நிமிஷம் உயிர் இருந்துராதா என்கிட்ட. இன்னைக்கு வரைக்கும் இறைவனை மறுத்தவன் எவனாவது நிம்மதியா செத்துருக்கானான்னு யோசிச்சு பாருங்க. எவனுமே நிம்மதியா செத்தது கிடையாது. சரிங்களா? ஏதோ ஒரு காலகட்டத்துல அவங்க ஒத்துட்டு தான் ஆகணும். ஆமா, இறை சக்திங்கிறது என்ன மீறின ஒரு சக்தி தான் நாங்க இறை சக்தின்னு சொல்றோம். நீங்க வந்து நேச்சர், பிரபஞ்சம்னு சொல்றீங்க. அதுக்கு பேர் என்ன? எல்லாம் ஒரே பேரு தான். சர்க்கரைன்னு சொன்னாலும் அது சர்க்கரை தான், சுகர்னு சொன்னாலும் சுகர் தான், சீனின்னு சொன்னாலும் அது சர்க்கரை தான், அஸ்கான்னு சொன்னாலும் சர்க்கரை தான், வெள்ளம்னு சொன்னாலும் அதே இனிப்பு தான், ஜாகரின்னு சொன்னாலும் இனிப்பு தான். இனிப்புக்கு பல பேர் இருக்கு, அவ்வளவுதான். அதை புரியாம முட்டாள் கூட்டமா பேசிட்டு போயிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? சும்மா மனிதன் 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 மனிதன்னா மனுஷனால வந்து ஒருத்தனுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டுங்களா, டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு அளவுக்கு மேல முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்க கையில எதுவும் இல்லை, எதனா ஒரு மிராக்கிள் நடந்தாதான். மிராக்கிள், மெடிக்கல் மிராக்கிள்ங்கிற ஒரு பேர் வச்சுக்கிறாங்களா இது வரைக்கும்? மிராக்கிள்னா எதை சொல்றாங்க? எது மிராக்கிள் செய்யுது? மனுஷனால கண்டுபிடிச்ச எல்லாமே தோத்து போச்சுன்னா அங்க இறைவனோட ஆட்டம் ஆரம்பிக்குதுன்னு தெரியுதுல்ல அவங்களுக்கு. எத்தனையோ மிராக்கிள்ஸ் நடந்திருக்குல்ல, இதெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுக்கு பேர் என்ன? அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு பேர் தான் வினை பயன், இதுக்கு பேர் தான் கர்மா. கஷ்டப்பட்டு எத்தனையோ கோடி, சின்ன பிரச்சனை தான், எத்தனையோ கோடி செலவு பண்ணி உயிரை விட்டவங்களும் இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனையாயும் சாகாம தப்பிச்சவனும் இன்னைக்கு வரைக்கும் இருக்க தானே செய்யறான். இந்த கான்ட்ரடிக்ஷன் புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் தான் உங்களுக்கு காட்டும், இதெல்லாம் தான் உங்களுக்கு உணர்ந்துக்கிறதுக்கான விஷயம். இறைவன் இருக்கானா இல்லையா, நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்கா இல்லையா, எல்லாமே இதுக்குள்ளேயே தான் செயல்படுதா, இதை தாண்டின ஒரு விஷயம் இருக்காங்கிறது யோசிச்சு பாருங்க. ஒன்னும் நான் இதை கேட்டு வேலை செய்யறேன், இல்லை இதை கேட்டு வேலை செய்யறேங்கிற இதுவும் இல்லாம இது ரெண்டையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கே, அதைத்தான் பிடிக்க சொல்றது அவங்க எல்லாத்தையுமே. ஆன்மீகம் அப்படின்னா எதுக்குன்னா இந்த ரெண்டுமே வந்து இதை பத்தி மனுஷங்க சொல்லி கொடுத்துருவாங்க. எப்படி ஒருத்தனை ஹர்ட் பண்றது, எமோஷன்னா என்ன, ஃபீலிங்னா என்ன, மிசரி, அகனி, ஹர்ட், பிட்ரேல், லவ், லஸ்ட் எல்லாமே இது சொல்லி கொடுத்துரும் பூமியில.
இதை வந்து அறிவு வளர்க்க இருக்க என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம அது சொல்லி கொடுத்துருவோம். இது ரெண்டையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது யார் சொல்லி தருவா? அதுக்கு அந்த பாடத்துக்கு பேர் தான் சோ கால்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிட்டுக்கு செய்யற ரிச்சுவல் தான் ஸ்பிரிச்சுவல். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஆன்மா, அவ்வளவுதான். ஆன்மீகம், இதுதான் ஹோல்சம் சினிமா. நீங்க கேட்டீங்கன்னா இந்த சினிமாவை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு வைங்களேன், வேற எதுவுமே தேவைப்படாது. எதை பார்த்தாலும் உங்களுக்கு எல்லா கனெக்ஷன்ஸும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். கனெக்ஷன் உடனே வந்து இலுமினாட்டின்னு வந்துடாதீங்க தயவு செய்து. அந்த கான்செப்ட் குள்ள போறதுக்கு எனக்கு சுத்தமா துளி கூட விருப்பமே கிடையாது. எனக்கு அது தேவையும் கிடையாது. எனக்கு தெளிவான வழி காட்டிட்டாங்க, நான் தெளிவான வழியில போயிட்டு இருக்கேன். என் கூட இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு அந்த வினை பயன் இருக்குங்கிறனால அவங்களுக்கும் சில விஷயங்களை சொல்றோம், அவங்களும் தெளிவான வழியில போறாங்க. அதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். அதை தாண்டிட்டு உலகம் போற போக்கிலேயே நானும் போறேங்கிற அவசியமே கிடையாது நமக்கு. எங்க ஆரம்பிச்சோம் எங்க வந்து முடியுது பாத்தீங்களா? இது வரைக்கும் எந்த ஸ்கிரிப்ட் என் கையில எதுனா இருக்கா, இல்ல சும்மா பேசிட்டு இருக்கேனா? கிடையவே கிடையாது. பேசுற ஒரு விஷயத்துலயுமே ஒவ்வொரு கருத்துக்கள் ஆழமா விதைக்கப்பட்டிருக்குங்கிறத திருப்பி இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த கலியுகத்தோட எண்ட் அப்படிங்கிறத நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்றாங்க. சரி. ஸோ வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமான போலியான ஆட்கள் வருவாங்க. ஆன்மீகம்ன்ற பேரில் கேட்கவும் பார்க்கவும் சித்தர்களோட நூல்லேயே இருக்கும். போக போக ரொம்ப உண்மை மாதிரியே வந்து நிறைய விஷயங்கள் வந்து வரும். ஆனால் அது வந்து ஃபேக் எது, அப்படி உண்மை எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இப்போ ஆன்மீகத்துக்கு புதுசாக வரவங்களா இருக்கட்டும், இல்லை இத்தனை வருஷமா இருந்துமே ஒன்றும் பண்ணாமல் அந்த தெளிவு நிலையில இல்லாமல் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒரு தெளிவான பாதையில் இந்த ஆன்மீகத்தை ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப் மாதிரியோ இல்லை ஒரு தெளிவான பாதை மாதிரியோ சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தெளிவான பாதை மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தெளிவு தன்மையில தான் இருக்கு எல்லாமே. நீங்க யாரை சூஸ் பண்றீங்கிறது தான் இருக்கு. நீங்க சூஸ் பண்றீங்கிறத விட நீங்க அப்படின்னா உங்க மனம் வந்து இன்னைக்கு ஒருத்தர் நல்லா பேசுவாரு, பா இப்படி பேசுறாருப்பா அப்படின்னு இருக்கும். நாளைக்கு அவர் உங்களுக்கு நீங்க கத்து வச்சிருக்க கருத்துக்கு முரண்பாடா பேசுறாரு, என்ன இவர் இப்படி பேசுறாருன்னு இருக்கும். இது தேவை கிடையாது. உங்க ஆன்மான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்க இன்ட்யூஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க பார்க்கவே முடியாத ஒரு பொருள் இருக்குல்ல, அது ஒரு பதில் சொல்லும். இது தாண்டா சரி, கட் ஃபீல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இது சொல்லும். உங்களோட ஹார்ட் பிரெயின் எல்லாமே சேர்ந்து ஒரு விஷயம் சொல்லும், இவன் சரியான ஆளா இருப்பான், நமக்கு இவன்கிட்ட போனா நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லுது பாத்தீங்களா. அதை தேர்ந்தெடுங்க. அதை விட்டுட்டு அவன் பேசுறது நல்லா இருக்கு, ஃப்ரீ கிளாஸ் கொடுக்குறான். முதல்ல இந்த ஃப்ரீங்கிற கேவலமான மைண்ட் செட் தயவு செய்து எல்லாருமே விடுங்க, சரிங்களா? நான் ஓப்பனா தான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சும்மா எதுக்கு எடுத்தாலுமே வந்து அந்த மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கிறீங்க எல்லாருமே வந்து. எங்க நமக்கு வந்து இலவசமா ஒன்று கிடைச்சாலும் அங்கே டைமை நம்ம விரயம் பண்ணலாம். அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுங்களா? ஒரு டைம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துக்குள்ள ஒருத்தர் சும்மா கொடுக்குறாங்கறக்காக தேவையே இல்லைனாலும் அங்கே போய் உங்க டைமை வீண் பண்றீங்க பாத்தீங்களா, உங்க டைம் எனர்ஜி. அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுங்களா? அதெல்லாம் மன்னிப்பே கிடையாது. நிஜமாலுமே உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை இருக்கா, கத்துக்கிறதுக்கு இருக்கா, போங்க போய் பண்ணுங்க. இல்லையா விட்டுருங்க. யாரா வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கட்டுமே. இப்ப நானே எத்தனையோ டாபிக் பேசுறேன் அப்படின்னாலுமே வந்து ஒரு சில கிளாஸஸ் எல்லாம் வந்து ஓப்பனா வைக்கிறேன் அப்படின்னா அந்த டாபிக் உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் வாங்க. இப்ப நான் என்னோட லாஸ்ட் வீடியோலுமே அதான் சொல்லியிருப்பேன், இந்த சித்ரா பௌர்ணமி சில கிளாஸஸ் இருக்குன்னா யாருக்கு மைண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பேன். எல்லாத்துக்கும் அவசியம் இல்லை. மைண்ட்ல வந்து ஏதோ ஓவர் திங்கிங் அது இது ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா யாருக்கு எது தேவையோ அதை எடுங்க. தேவையில்லாதவனுக்கு சொல்லித்தரது எனக்கும் பாவம் தான். அதை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். நான் சும்மா கூட்டம் கூட்டிட்டு ஃப்ரீ, இப்போ நானும் ஃப்ரீ கிளாஸ்னு போட்டேன்னா எத்தனையோ பேர் வருவாங்க. பட் எனக்கு அது தேவையே கிடையாது. எனக்கு தேவை ஜென்யூனா யாரு இருக்காங்க, அவங்களால அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஏன்னா ஆன்மீகம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம், ஒரு ஸ்டேபிளான ஆளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம். இந்த அலைப்பாய் இதே மாதிரி அங்கேயும் இங்கேயும் வாபுல் ஆகிட்டு இருக்கவங்களை கொடுக்க கூடாதுங்கிறத நான் சொல்லலைங்க, சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை மீறி நீ கொடுத்தீங்கன்னா அதுக்கான பாவத்தை நீ சம்பாரிச்சு கொண்டு போயிட்டாங்க. அதனால யோசிச்சுதான் பண்ணும் எல்லா விஷயமும். இதுக்கு மேலேயாவதும் எனர்ஜி வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சிங்கிற ஒரு பின்பத்துக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. எல்லாமே இருக்கு, ஆனா அதை உணர முடியுதான்னு பாருங்க. உங்களால முதல்ல உணர முடியலன்னா அது வரைக்கும் நீங்க அதுக்குள்ள போகணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க பண்ற விஷயத்த பயபக்தியோட நல்ல விதமா பண்ணுங்க. ஏன் பயம் பக்தி ரெண்டையும் கலந்து சொல்றாங்கன்னா, உண்மையான இறைவனை அடையணும் அப்படின்னா அதுக்கு பயம் தேவை நமக்கு. பயம் அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். பயத்தை பத்தின ஒரு வித்தியாசமான டைமென்ஷன் இருக்கு, எனக்கு இவங்க சொல்லி கொடுத்தது, அதை பத்தி நான் பேசுறேன். பக்தி அப்படின்னா என்ன, டிவோஷன், அதை பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த பயமும் பக்தி ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். ரெண்டுமே ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு குரு கிட்ட இருக்கு அப்படின்னா நீ ஜெயிச்சிட்ட, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அந்த ஆளு ஒன்று பார்த்துப்பாரு. இந்த பயமும் பக்தி இல்லாம ஒன்னும் பயம் மட்டுமே இருந்தாலும் பிரச்சனை, பக்தி மட்டுமே இருந்தாலும் பிரச்சனை. பயமும் பக்தியும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் அந்த விஷயம் கரெக்டா போகும். ஏன் பயம் அப்படின்னா என்னன்னா, ஒரு சின்ன ஜிஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறேன்.
பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது எல்லாத்தையும் நீங்க தெளிவா அந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி கரெக்டா செய்வீங்க. பக்தி அப்படிங்கிறது அதை சரியா செய்வீங்க, செவ்வன செய்வீங்க. இது ரெண்டுமே ஒரு விஷயத்துல கான்ஸ்டன்ட் ஃபோக்கஸ் ப்ளஸ் அந்த இடத்த அதுல வந்து நீங்க 100% அக்யூரேட்டா செஞ்சீங்கன்னா வெற்றி வராம என்ன வரப்போகுது? இதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். பயமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும். பயம் அப்படிங்கிறத நான் இதை சரியா செஞ்சே தீரணுங்கிற ஒரு மைண்ட் செட். பக்தி அப்படிங்கிறது இதை நான் கரெக்டா எந்த வித தப்பும் இல்லாம ரொம்ப டிவோட்டடா நானா என்னை உள்ள சமர்ப்பிச்சு செய்யறேங்கிற அந்த டிவோட்டட் ஸ்டேட். இது ரெண்டும் திஸ் பிளஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு 100% சக்சஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு மேலேயே வந்து இந்த உலகம் மாற போகுது. அது மாறினா மாறிட்டு போட்டுமே, அதை மாறுறதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? மாறுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களை மாத்திரும். அப்ப அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம். 2012 உலகம் அழிய போகுதுன்னு ஒரு பயங்கரமான ஒரு ஹைப் ஆச்சு. அது அழிஞ்சதா இல்லையான்னு நமக்கு தெரியாது இன்னைக்கு வரைக்கும். அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்னைக்கு நல்லா தானே இருக்கீங்க எல்லாருமே. உலகத்துல ஒரு ஷிஃப்ட் நடக்குதுன்னா நீங்க என்னத்தான் வந்து முன்னேற்பாடுகள் முன்னெச்சரிக்கைகள் செஞ்சாலும் அது பண்ண போறதுதான் அது பண்ண போகுது. சென்னையில எல்லாம் வெள்ளம் வந்துச்சு இல்லையா? எத்தனையோ பேர் வந்து என்னென்னதையோ சேஃப்டி பண்ணி போட்டெல்லாம் வாங்கி வச்சாங்க. போட்டு வாங்கி வச்சவன் தப்பிச்சதாகவும் சரித்திரம் கிடையாது, போட்டு வாங்காதவன் வந்து செத்து போனதாகவும் சரித்திரம் கிடையாது. யாருக்கு என்ன நடக்கும்னு இருக்கோ அது நடக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஆன்ம பலத்தை அதிகப்படுத்துங்க. சரிங்களா? எப்படி உடலுக்கு வலு கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க, புரோட்டீன் கார்ப்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ டயட்லாம் போட்டு சாப்பிட்றீங்களா, அந்த மாதிரி மனசை பக்குவமா வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நல்ல மெலடியான பாட்டு கேட்குறீங்க, அதை பண்றீங்க இது பண்றீங்க இதெல்லாம் பண்றீங்க இல்லையா? அதே மாதிரி உயிரையும் ஆன்மாவையும் பலப்படுத்துறதுக்கான வழிகளை பாருங்க. அதுக்கு ஒரே வழி இப்போதைக்கு பயிற்சி செய்யுங்க. ப்ராக்டிசஸ்குள்ள இண்டல்ஸ் ஆகுங்க, டீப்பா போங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் அது சொல்லிக் கொடுக்கும், அது பாடம் எடுக்கும். நான் 21 நாள் கிளாஸ் எடுக்கிறேன்னா என்ன, என் கிளாஸை வச்சு உங்களோட ஆன்மாவை நான் அவேக் பண்றேன்னா அது அவேக் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் அது போக போக அமைதியா இருக்கும், அது எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அது உண்மையான ஒரு சூப்பரான ஒரு கிளாஸா இருக்கும். அது சொல்லித்தரும் எனர்ஜினா என்ன, வைப்ரேஷன் என்ன, ஃப்ரீக்வன்சினா என்னன்னு. உடனே நான் இந்த வார்த்தையை சொன்னேன்னா அடுத்த 2 வாரத்திலேயே எனக்குள்ள இருந்து சத்தம் கேட்குது சார், சத்தம் கேட்குதுன்னு வராதிங்க. அப்படிலாம் கேட்காது. அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அது வேற மாதிரி போயிடும். உங்களுக்குள்ள உங்க ஆன்மா பேச ஆரம்பிக்கும். ஆன்மா பலவிதமான பல மேலோர்களோட கருத்துக்களை எடுத்துட்டு வந்து உங்களுக்குள்ள சொல்லித்தரும். அது எல்லாமே நடக்கும். அதுக்கான நாள்களும் வரும். இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு சொல்லுங்க, இந்த அருமையான சத்சங்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஆன்மீகம் மிகவும் கொடியதான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு காலகட்டத்துல ஒருத்தரையும் தேடி போய் கத்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ல கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப அதெல்லாம் எக்ஸாஜரேட் பண்ணி நல்லா சொல்லுவாங்க. அது கேட்கறதுக்கே நமக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நான் அந்த காலத்துல ஒரு கிளாஸ் போட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு பக்கம் தேடி ஓடுவேன். அங்க போய் வீட்லயே ஆகட்டும் இல்லை சில இடங்கள்ல வந்து நான் அவ்வளோ போராடி ஒரு இடத்துல கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா போய் உட்காந்து கத்துட்டு வருவேன். அப்படி இருந்த காலம். அதனால அந்த இடத்துல ஃப்ரீயா வச்சா பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த வேல்யூ அவங்களுக்கு புரியுது. உட்காருவான் 3-4 நாள் அங்கேயே அவன் உட்காருவான். அவன் வீடு குடும்பம் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உட்காந்த ஆட்கள் தான் அவங்க எல்லாருமே. இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் ஒரு 60 வயசானவங்ககிட்டலாம் கேட்டு பாருங்களேன், அவங்க எவ்வளோ ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த விஷயங்களுக்கு எல்லாமே அதுக்கு அங்கே நல்லா இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது, ஆனால் முழுசா கத்துட்டு வருவாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல கண்டதும் உலகத்துல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பார்க்கறவெல்லாம் அதை பேசுறேன் இதை பேசுறேன், ஒருத்தர் பேசுனது கட் காப்பி பேஸ்ட் போயிட்டு இருக்கு இந்த உலகத்துல. அப்போ எங்க பார்த்தாலுமே உங்களுக்கு இதெல்லாம் அவைலபிளா இருக்குங்கும் போது அதோட வேல்யூ தெரியாது. இவன் இல்லைன்னா அவன் இல்லைன்னா இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ஸே இவன் இல்லைன்னா அவன், இவருக்கு பதில் அவர், இவளுக்கு பதில் அவள் அப்படின்னு மாறிட்டு இருக்கிற உலகத்துல இது மட்டும் மாறாமையா இருக்கும். ஏன்னா மைண்ட் எல்லாம் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. அப்போ எல்லாமே ஓப்பனா கிடைக்கும் போது அதோட வேல்யூ உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல எதுக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா பணத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. மனுஷனுக்கெல்லாம் முக்கியத்துவம் யாருமே கொடுக்கறது இல்லை. இந்த பணம் அப்படிங்கிறத சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த கஷ்டம் எல்லாமே பணத்துலதான் சேருது. அப்போ அதுக்கு நீங்க வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அந்த பணம் போற இடத்துல அது போகுதுன்னு வைங்களேன் ஒரு இடத்துக்கு, அப்ப அது கொடுக்குற பொருளுக்கும் நீங்க வேல்யூ கொடுப்பீங்க, கொடுத்தே அவங்க. இதுதான் விதி, இதுதான் லா. அந்த காலத்துல உங்களுடைய டைமுக்கு உங்க உயிருக்கு வேல்யூ கொடுத்தீங்க. டைம்னா என்னன்னு தெரியறது இல்லை யாருக்கும், உயிர்னா என்னன்னு தெரியறது இல்லை. காசுனா மட்டும் தெரியும் எல்லாத்தோட கண்ணுக்கும். பணம் 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 மட்டும் செய்யும், பணம் பத்தும் செய்யும். உண்மைதான். அப்போ அதுக்கு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அது ஒரு இடத்துக்கு உள்ள போகுதுன்னா அப்போ நீங்க யோசிப்பீங்க இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கணுமா வேண்டாமான்னு. அதுக்கு தான் ஃபீஸுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது. இன்னும் சிலர் வந்து பயங்கரமான பேர்ல வைப்பாங்க, டொனேஷன். என்ன டொனேஷன்? நீ ஓப்பனா எதுக்காக வாங்குறேன்னு எனக்கு தெரியாது. நான் எதுக்காக வாங்குறேன்னா எனக்கு இன்னொருத்தனோட அட்டென்ஷன் எனக்கு இங்கே ஃபுல் ஃபோக்கஸ்ல வேணும்.
அவன் அவனோட முழுசையும் கொடுத்தானா மட்டும்தான் அந்த இடத்துல என்னால இல்லை யாருனாலேயே அப்பதான் ஒரு வேலை செய்ய முடியும். ஒரு இடத்துல ஒரு டீச்சர் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இந்த ஸ்டூடெண்ட் அவரை சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சாதான் அந்த இடத்துல அவன் வேலை நடக்கும். சரிங்களா? இன்னைக்கு சமர்ப்பிக்கிறீங்க, அதோட சேர்ந்து டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கு. டைவர்ஷனை கட் பண்ணோம்னா இங்க நம்ம இவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்கோம், அந்த வேல்யூக்கு நம்ம வாங்கிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம், முழுசா நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து சக் பண்ணிட்டு போவோங்கிற மென்டாலிட்டி இருக்கனால தான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வைக்கிறது. புரியுதுங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்குங்க எல்லாருமே. எந்த ஒரு இடத்துல நீங்கள் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அங்கே வேல்யூ எடுத்துக்க தான் பார்ப்பீங்க. இதுதான் மனித மனம். அதுக்கு தான் வேல்யூவை ப்ரொவைட் பண்ண வச்சு வேல்யூ கொடுக்க பார்க்குறோம். எங்கள் நிலைமை இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு காலகட்டத்தில். இதுதான் மாடர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கும்போது சில இடத்துல மாடர்னாக இருந்து தான் ஆகணும், வேற வழியே இல்லையே. இப்போ நானும் தலைப்பாலாக கட்டிட்டு பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பயங்கரமாக வந்து உட்காந்தேன் அப்படின்னா நான் பேசுகிற கண்டென்ட்டுக்கு இன்னைக்கு நான் எங்கேயோ போயிருப்பேன். எனக்கு அது தேவையே கிடையாது. வெளியே வேஷமே தேவையே இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கிறது சரியாயிருச்சா, நான் வந்து காமான ஸ்டேட்ல இருக்கேனா, பீஸ்ஃபுல்லா இருக்கேனா, எனக்கு அது போதும். நான் வெளியே மார்க்கெட் பண்றதுக்கு எனக்கு ஒரு அவசியமே. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள், எனக்கு ஷர்ட் தான் கம்ஃபர்டபுள்னா ஷர்ட் தான் எனக்கு கம்ஃபர்டபுள், அவ்வளவுதான். நான் இதை தான் போட்டு பேசுவேன். உள்ளுக்குள்ள பாக்குறவன் வந்து வெளியே தோற்றத்தை வந்து சில இடத்துல பார்க்க மாட்டான். உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் உன் ஆன்மாக்க புரிஞ்சதுன்னா நான் என்ன விதமான ட்ரெஸ் கோட்ல இருந்தாலும் நீ என்ன தேடி வருவேன். அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. கேட்ட கேள்விக்கும் நிதானமாக நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் மேலும் இந்த மாதிரி நிறைய ஞான சத்சங்கங்கள் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி நான் நிறைய பேரோட கொஸ்டின்ஸை கேட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி ஞான சத்சங்கங்கள்ல அதுக்கு ஆன்சரும் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி அடுத்து பல ஞான சத்சங்கங்கள் வைப்போம். ஏன் இதுக்கு அந்த பேர் வச்சிருக்கோங்கிற ஒரு டீட்டெயிலிங் அடுத்த ஒரு சத்சங்கத்தில் நம்ம வந்து பேசுவோம். இனிமேல் எல்லாத்தையுமே வந்து ஒரு லாங் சத்சங்கமா பெருசா கொண்டு போகலாமா, உங்களுக்கு எப்படி வேணுங்கிறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த சத்சங்கம் அப்படிங்கிறதையும் தாராளமா கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இதெல்லாம் நீங்க உள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை நான் ஒன்றும் சொல்லலாமா. ஏன்னா ஒரு இடத்துல அதை கவனிக்கிறதுக்கான ஆட்கள் இருந்தால் அதை கொடுத்தா போதுமானதாக இருக்கும். இல்லாத இடத்துல நம்ம கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. கவனிக்கிற ஒரு 10 பேருக்கு கொடுத்தா போதும்னா நான் தனியாக ப்ரைவேட் இனிஷியேஷன்ஸ், ப்ரைவேட்டாக சில கிளாஸஸ் அப்படின்னு நான் கண்டக்ட் பண்ணும்போது அங்கே இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்துப்பேன். இல்லை, இது எல்லாமே நீங்கள் கேட்குறீங்க, இது உங்களுக்கு வந்து தேவைப்படுது, உங்கள் ஆன்மாக்கு இந்த ஆன்ம பசியை போக்குறதுக்கு இது தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி பல விஷயங்களை நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்த ஒரு சத்சங்கத்தில் பார்க்கலாம். அது வரைக்கும் சர்வமும் சிவமயம்.